நேற்றைய தினத்திலே நாம் ஒரு 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்த்தோம். குறிப்பாக இந்த சிவப்பு குதிரை கருப்பு குதிரை குறித்த காரியங்களை பார்த்தோம். சகரியாவின் புஸ்தகத்திலிருந்து தொடர்ச்சியாய் நாம் அதை பார்த்தோம். இப்பொழுதும் நாம் அதோடைய தொடர்ச்சியை தான் பார்க்க போகிறோம். ஒரு வசனத்தை மீண்டும் வாசியுங்கள். சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுங்கள். சிவப்பு குதிரை மேல் ஏறி இருந்த ஒரு புருஷனை கண்டேன். அவர் பள்ளத்தாக்கில் இருக்கிற மிருது செடிகளுக்குள்ளே நின்றார். அவருக்கு பின்னாலே சிவப்பும் மங்கின நிறமும் வெண்மையான குதிரைகள் இருந்தன. கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். மகிமையின் தேவன் இம்மட்டுமாய் எங்களோடு கூட மகிமையாய் இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, நீ தந்த நல்ல வாய்ப்புகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஜனங்களோடு கூட இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி. இந்த ராத்திரி வேளையிலும் கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக, இடைபடுவீராக, வார்த்தைகளை அனுப்புவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. நேற்று தினத்திலே நாம் இந்த சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் எப்பொழுது ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். சிவப்பு மங்கின நிறமுள்ள குதிரை, வெண்மையான குதிரைகளை குறித்து, குதிரைகள் என்றால் ஆவிகளை குறிக்கிறது என்று சொல்லி சகரியா 6:5 நாம் வாசித்தோம். இது எப்போ நடக்கணும் அப்படின்னா சகரியா 1:12 70 வருஷம் கழித்து எருசலேம் வந்த பிறகு நடக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டிய காலகட்டம் 1948 2018 வரைக்கும் கிட்டத்தட்ட 70 வருஷம் முடிந்த பிறகு இது நடக்கணும். அந்த சிவப்பு குதிரை என்றால் கொள்ளை நோய் என்று சொல்லி பார்த்தோம். உலகம் முழுக்க, பூமி முழுக்க வரணும். சகரியா 6:7 வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலும் அதற்கான விளக்கங்களை நாம் பார்த்தோம். கொள்ளை நோய்கள் உலகம் முழுக்க வந்து ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக இருக்கணும்னு பார்த்தோம். சரியா 2019 அப்படி ஒன்று வந்தது. 3.5 ஆண்டு காலம் அது ஒரு பேண்டமிக் என்று சொல்வார்கள். 3.5 ஆண்டு காலம் ஒரு கொள்ளை நோயின் காலம் பூமியில் இருந்துச்சு. 2023 மே மாதம் வரைக்கும் அதை தான் WHO ரிப்போர்ட் உறுதிப்படுத்தியது. அதுக்கு அடுத்து அதே காலகட்டத்திலே வடக்கு பக்கத்தில் கருப்பு குதிரை புறப்பட வேண்டும், வட தேசத்துக்கு போக வேண்டும் என்று இருக்கிறது. அதன் அடிப்படையிலே அதே காலகட்டத்தில் தான் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகி கோதுமை பிரச்சனை உலகம் முழுக்க வந்தது. இவையும் சகரியாவின் புஸ்தகத்திலும் வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனத்திலும் சொல்லப்பட்டது. ஸோ இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய காரியங்கள் எல்லாம் நம்முடைய காலத்திலே நம் கண்களுக்கு முன்பாக நடைபெற வேண்டியது என்று சொல்லி நாம் பார்த்தோம். குறிப்பாக கடைசி காலம் என்பது இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வருவதிலிருந்து ஆரம்பிக்கிறது என்று சொல்லி ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் வாசித்தோம். எனவே இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் தீர்க்க தரிசனத்தினுடைய காலகட்டம் இருக்கிறது. இந்த தீர்க்க தரிசனத்தின் காலகட்டத்தில் தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். இது நம் காலகட்டத்துக்குரிய தீர்க்க தரிசனமாக இருந்தது. இதுக்கு முன்னாடி நிறைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி இருக்கிறது. அந்தந்த காலகட்டத்தில் ஒரு கூட்ட ஜனங்கள் இருந்தார்கள். ஆனால் இந்த காலகட்டம், இந்த சிவப்பு குதிரை முடிந்து கருப்பு குதிரை மங்கின நிறமுள்ள காலகட்டம் 2019 நடைபெற வேண்டியதான சம்பவங்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இப்போ நாம் வாசித்த வசனம் சகரியா 1:8 சிவப்பு குதிரைக்கு பின்னாடி மங்கின நிறமுள்ள குதிரை ஒன்று வர வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இந்த மங்கின நிறமுள்ள குதிரை என்றால் என்ன, அது என்ன செய்யும், அதனுடைய காலகட்டம் என்ன, எப்படி நடக்க போது, என்னென்ன காரியங்கள் இருக்குது என்பதைத்தான் நாம் இன்னைக்கு இந்த கடைசி நாளிலே நாம் பார்த்துவிட்டு நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். வாசிங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்கள். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவியினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் காற்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. இது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு குதிரைக்கு பின்னாடியும் ஒரு சம்பவம் நடக்கிற சம்பவத்தை நாம் பார்த்தோம். சிவப்பு குதிரை என்றால் கொள்ளை நோய்கள் என்று பார்த்தோம். கருப்பு குதிரைனா பஞ்சம் அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோம். இது எதை குறிக்கிறது என்றால் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. இது வேதம் சொல்லக்கூடியது, மரணம் என்று சொல்லுகிறது. ஆனால் இந்த மரணம் எப்படி வரும் என்று சொன்னால் 4 வகையாக வரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒன்று பட்டயத்தினாலும், இன்னொன்று பஞ்சத்தினாலும், 3வது சாவினாலும், 4வது பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் இது காரியங்கள் வரும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த 4 வகையான காரியங்கள் எப்பொழுது வர வேண்டும் என்று சொன்னால் கருப்பு குதிரைக்கு அடுத்து வர வேண்டும். சகரியாவின் புஸ்தகத்துக்கு கணக்கின்படி இது மங்கின நிறமுள்ள குதிரைக்கு அடுத்து தொடங்கணும். சரியா இந்த தீர்க்க தரிசனம் எவ்வளோ துல்லியமாக நிறைவேறுகிறதுங்கிறத நாம் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நாம் பார்த்தோம், சிவப்பு குதிரையின் காலம், கொள்ளை நோயினுடைய காலம், பேண்டமிக்குடைய காலம் 2023 மே மாதத்தோடு கூட ஒரு முடிவுக்கு வந்துச்சு. அதாவது WHO என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால்
இதோடு கூட எமர்ஜென்சி பீரியட் முடிகிறது. இனிமேட்டு மாஸ்க் போட வேண்டாம், இதுக்கப்புறம் வேக்சின் சர்டிஃபிகேட் தேவையில்லை, நம்ம இப்போ எப்படி சகஜமாக நடக்கிறோமோ அந்த மாதிரி நடக்கலாங்கிற ஒரு ரிப்போர்ட் 2023 மே மாதம். அதோடு கூட இந்த ஒரு தற்காலிகமாக இந்த முடிவுக்கு வந்தது. கருப்பு குதிரையினுடைய அந்த காலம் நடந்தது. ஆனால் அதுக்கு பின்னாடி மங்கின நிறமுள்ள குதிரை வரணும். இதனுடைய 4 காரியங்களில் முதலாவது வேதம் சொல்லக்கூடியது பட்டயம். பட்டயம் என்று சொன்னால் ஒருவேளை தூதன் கையில் பட்டயம் இருந்தால்தான் அதற்கு பெயர் கொள்ளை நோய் என்று சொல்லி பார்த்தோம். பொதுவாக பட்டயம் என்றால் எதை குறிக்கிறது? யுத்தத்தை குறிக்கிறது. கல்தேயருடைய பட்டயம் உன்மேல் வரும், அப்புறம் அசிரிய பட்டயம் வரும் அப்படின்னா அது எதை குறிக்கிறது? யுத்தம் குறிக்கிறது. 1 சாமுவேல் 17 சவுல் யுத்தத்துக்கு வரும்போது சவுல் கையிலே பட்டயம் இருந்தது, தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. இப்போ கோலியாத்தின் பட்டயத்தை எடுத்து தாவீது அவனை வெட்டினான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் யுத்தம், சண்டைக்கான ஒரு அடையாளமாக இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு? இதுக்கு முடிஞ்ச உடனே பின்னாடி மங்கின நிறமுள்ள குதிரை வரும். அதில் முதலாவது நடைபெற வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பட்டயம், யுத்தம். எந்த யுத்தம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம நேற்று காலை வேளையில பார்த்தோம், 3 யுத்தங்களை குறித்து நாம் பார்த்தோம். அதில் மிக முக்கியமாக 3வது யுத்தம் கடைசி காலத்தில் நடக்க வேண்டிய யுத்தம். எசேக்கியேல் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 8வது வசனம் 16வது வசனத்தில் 2 வசனத்தில் கடைசி வருஷங்களில் கடைசி நாட்களில் நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது இஸ்ரவேலுக்கும் ரஷ்யாவுக்குமான அந்த யுத்தத்தை குறித்து சொல்லுகிறது. இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அது ஆரம்பிக்கிறது எதற்காக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எசேக்கியேல் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலும் எசேக்கியேல் 39:2 மலைகளுக்காக அந்த யுத்தம் ஆரம்பிக்கும் இருக்கு. இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் நீ வருவாய் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இதுதான் அவர்கள் இஸ்ரவேல் மலைக்கு விரோதமாய் வந்தது. இந்த 2 மலைகளுக்கு விரோதமாக தான் கொண்டு வரப்பட்டது. நேற்று காலையில் சொன்னோம், வராதவர்களுக்கு இப்போ சொல்றோம். 2 மலைகள், ஒன்று டெம்பிள் மவுண்ட் என்று சொல்லக்கூடியதான இந்த வழிபாட்டு தலம் இருக்கக்கூடியது. இங்கே தான் தேவாலயம் இருந்தது. 2 தேவாலயம் இருந்தது. சாலமோன் கட்டினது, செருபாபேல் கட்டினது. முதலாவது நேபுகாத்நேச்சார் இடிச்சார், 2வது தீத்துராயன் இடிச்சார். ஸோ இப்போ அங்கே தேவாலயம் இல்லை, அந்த இடத்துல இது இருக்கிறது. ஸோ இந்த மலை எங்களுக்கு வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். 2வது கீழே இருக்கிறது கோலன் ஹைட்ஸ். இது சிரியா பகுதியில் இருக்கக்கூடியது. இந்த சிரியா பகுதி எப்படி இஸ்ரவேலுக்கு சொந்தமாகும் அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வருமானால், நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அவருடைய எல்லைகளை குறிக்கிறார். முடிஞ்ச அந்த வசனத்தை வாசிங்க. கடைசி 3 வசனத்துல கர்த்தர் ஆபிரகாமுக்கு குறிக்கிற அந்த எல்லையை மட்டும் வாசிங்க பார்ப்போம். கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாயிமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். அதுக்கு முன்னாடி 18வது வசனம் வாசி. அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமுடன் உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐபிராத்து நதி என்னும், எகிப்தின் நதினா நைல் நதி, அதாவது எகிப்தில் இருக்கக்கூடியது. ஐபிராத்னா யூப்ரட்டிஸ், ஈராக்ல இருக்கக்கூடியது. இந்த 2 நதிகளை தான் எல்லையாக கர்த்தர் ஆபிரகாமுக்கு குறிக்கிறார். இந்த 2 நதிகளுடைய எல்லைகளை குறிக்கும் பொழுது இதனுடையதான பார்டரை நீங்க வரைஞ்சி பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது எகிப்து நைல் நதி இருக்கும், இந்த பக்கம் ஐபிராத் நதி இருக்கும். இதை நீங்க வரைஞ்சி பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த கனெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா சிரியா பகுதியில் ஒரு பார்ட் உள்ள சேரும். அதனுடைய பார்டர் குறிக்கும் போது கர்த்தர் அங்க சொல்வார், லீபனான் முழுவதும். அந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமுடன் உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐபிராத்து நதி எனும் பெரிய நதி மட்டும் உள்ளதும். சரி, இந்த இன்னொரு வசனத்துல லீபனான் முழுவதும் அப்படிங்கிறதான வார்த்தையை ஆண்டவர் சொல்வாரு யோசுவாவுக்கு நினைக்கிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம் வாசிங்க. எர்மோன் மலையும் சல்காவையும், இல்லம்மா 5வது வசனம் வாசிக்கிறேன். கிப்லியரின் நாடும் சூரியோதய புறத்தில் எர்மோன் மலையடிவாரத்தில் இருக்கிற பாகால்காத் முதல் கொண்டு ஆமாத்துக்குள் பிரவேசிக்க மட்டும் உள்ள லீபனான் முழுவதும். லெபனான், இப்ப இருக்கக்கூடிய லெபனான் முழுக்க இது ஆண்டவர் பைபிள்ல வாக்கு பண்ணது. இந்த வாக்கு தத்தத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த கோலன் ஹைட்ஸ் பகுதி இஸ்ரவேல் கிட்ட தான் வரும். இந்த ஆபிரகாம் குறித்த எல்லைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வரும். இப்போ இருக்கும்போது அதை ஒத்துக்க மாட்டாங்க, இந்த சண்டை வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு கர்த்தர் எதையதான் வல்ல ஒரு எல்லையாக வகுத்தாரோ அந்த எல்லையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்ரவேலோட எல்லைக்குள்ளே வந்து கொண்டே இருக்கிறது. 1948 இது நடக்குது. ஸோ அதன் அடிப்படையில் இந்த கோலன் ஹைட்ஸ் பகுதி அவங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ இந்த 2 மலைகளும் எங்களுக்கு வேணும்னு சொல்லி இப்போ ஐநாவில் தீர்மானம் இருக்குது. ஒன்று இந்த டெம்பிள் மவுண்ட், அதாவது எருசலேமை 2ஆய் பிரிக்க வேண்டும். 2 ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 ஸ்டேட் சொல்யூஷனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எருசலேமை 2ஆய் பிரிப்பது. 2ஆய் பிரித்து ஒரு பகுதியை யூதர்கள் கையிலையும் ஒரு பகுதியை பாலஸ்தீனர் கையிலையும் கொடுப்பது என்ற அர்த்தம். இங்கே இருக்கு பாருங்க, இதுக்கு பேர் 2 ஸ்டேட் சொல்யூஷன்.
சரி, அந்த ரிப்போர்ட் இங்கே இல்லை, அது இன்னொரு பவர் பாயிண்டில் இருக்குது. 2 ஸ்டேட் சொல்யூஷன் சொல்லுவாங்க. அந்த 2 ஸ்டேட் சொல்யூஷன் படி எருசலேமை பாதியாய் பிரித்து அவங்ககிட்ட கொடுக்குறோன்னு சொல்லி, இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் கோலன் ஹைட்ஸ் இந்த பகுதியை அவங்க கையில் தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்காகவும் ஒரு தீர்மானம் இருக்குது, இப்போ இருக்குது. அதனால் 2025 போட்டாங்க. ஒரு 165 நாடுகள்கிட்ட அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த 2 மலைகளுக்கான சண்டை ஆரம்பிக்கணும். பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கோவிட் முடிஞ்சது 2023 மே மாதம், நம்ம சொன்ன மாதிரி ரிப்போர்ட் படி. இந்த யுத்தம் ஆரம்பித்தது 2023 அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி ஆரம்பித்தது. அதே வருஷம் பின்னாடியே இந்த யுத்தம் வந்துச்சு. ஆனால் அது ஆரம்பிக்கும் போது ஒரு யுத்தமாக தான், சாதாரணமாக ஒரு நகரத்தை பிடிக்கிறதுக்கு ஹமாஸ்காரர்கள் உள்ளே வந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த யுத்தம் இன்னும் முடிவுக்கு வரல, அடுத்தடுத்த நிலைகளுக்குள்ளே போய்கிட்டே இருக்கு. அந்த யுத்தத்தில் தான் அது லெபனான், அந்த பக்கம் வந்து ஈரான் உள்ளே நுழைஞ்சு, ஈரானோடு கூட அந்த யுத்தத்தினுடைய எக்ஸ்டென்ஷன் தான் இது, அதோட எக்ஸ்டென்ஷன் தான் இது. ஸோ இப்போது கிழக்கே இருக்கக்கூடியதான ஈரான் வரைக்கும் பகுதி போயிட்டு இருக்கு. பின்னாடி உள்ள மங்கின நிறம் உள்ள குதிரையினுடையதான மிக முக்கியமான காரியம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனுடையதான யுத்தம் ஆரம்பித்து விட்டது. திருப்பியும் சொல்கிறேன், வெளிப்படுத்தல் 6:8 சொல்லப்பட்டதான, எசேக்கியேல் 38-39 2 அதிகாரத்தில் சொல்லப்பட்டதான யுத்தம் நம் கண்களுக்கு முன்பாக ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஆனால் இது வேதத்தில் சொல்லப்பட்டது, அதன் அடிப்படையில் தான் நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு சிலருக்கு கடைசி காலத்தில் சபைகள் அதை புரிந்து கொள்கிறார்கள் அல்லது உணர்கிறார்கள். ஏதோ ஒன்று நடக்குது. சிலர்லாம் சொல்லும்போது பேசும்போது சொல்கிறாங்க, ஏதோ ஒன்று ராங்காக போகுது, அது மட்டும் தெரியுது, உலகம் வந்து ஒரு அன்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இவ்வளோ பெரியதான ஒரு கலைபரம் மிடில் ஈஸ்டில் நடக்குது. இந்த ஒரு 3-4 நாளில் பார்த்தீங்கன்னா ஈரானுடைய ஏர் ஸ்பேஸ் மொத்தத்தையுமே அவங்க ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. ஒரு ஃப்ளைட்டும் அவங்களுக்கு மேலே பறக்காதபடி ஈரான் நிறுத்திருச்சு. இப்போ ப்ரொட்டஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ண மாதிரி ஆக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது யுத்தம் எந்த அளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிற இடத்துல இருக்குது, ட்ரம்ப் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாய் தெரிகிறது, ஆண்டவர் சொன்ன யுத்தத்தின் காலம் நம் கண்களுக்கு முன்பாக போகுது. இதை உங்களுக்கு எதுக்காக இதை சொல்கிறோம் அல்லது ஆண்டவர் எதுக்கு இதை சொல்ல வைக்கிறாரு அப்படின்னு கேட்டால், இவைகளுக்கு நடுவில் தான் கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள், வருகை, எடுத்துக்கொள்ளப்படுதல் எல்லாம் நடக்கணும். இதை ஒட்டி நடக்கலாம், இதுக்கு முன்னாடி நடக்கலாம், இதுக்கு பின்னாடி நடக்கலாம். காலகட்டம் மேகம் நமக்கு தெரியுது, வருகைக்கான அடையாளங்களில் யுத்தங்கள் தெரியுது. இது எதற்காக சொல்லப்படுதுன்னா, சபை ஆயத்தப்படுவதற்காக, ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான். இந்த யுத்தத்துடைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்றதுக்காகவோ இல்லை இந்த யுத்தத்தை பற்றின நாலேஜ் உங்களுக்கு வரணுன்றதுக்காகலாம் கிடையவே கிடையாது. இந்த நாலேஜ் இல்லாட்டியும் பரவாயில்ல, ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கொள்ளுங்க, நீங்களும் நானும் கடைசி காலத்துக்குரிய ஜனங்களாக இருக்கிறோம். நோவா பேழையை கட்டி முடிச்சுட்டான்னா, மிருகங்கள் உள்ளே வர தொடங்கிருச்சுன்னா, அதுக்கப்புறம் எப்போ வேணாலும் ஜலப்பிரளயம் வரும்னு அர்த்தம். பேழைக்கு மிருகங்கள் உட்பட்டன அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொன்றா உள்ளே வர தொடங்கிருச்சுன்னா நோவாவுக்கு நல்லா தெரியும் என்ன வரப்போகுது, ஜலப்பிரளயம் வருது, எல்லாம் ஆயத்தமாகுதுன்னு அர்த்தம். பேழை கட்டி முடிக்காத வரைக்கும் தான் கஷ்டம். இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி பாருங்க, இஸ்ரவேல்னு வந்துருச்சு, தேசம் உருவாயிருச்சு, தலைநகரம் வந்துருச்சு, இப்போ அதுக்கான மலைக்கான சண்டையும் ஆரம்பிச்சிருச்சு. ஆண்டவர் சொன்னபடி இத்தனை காரியங்கள் துல்லியமாக நடக்குதுன்னா, இப்போ நம்ம பேழைக்கு உட்படுகிற காலம்னு அர்த்தம். இதை தான் நம்ம உணரணும். ஸோ இவ்வளோ மிருகங்கள் ஜோடு ஜோடா உள்ள வருதே, அன்னைக்குள்ள ஜனங்களுக்கு அந்த உணர்வே இல்லையாமா, ஏன் இப்படி பேழைக்குள்ள ஜோடு ஜோடா உள்ள போகுது, உலகத்தில் இருக்கிற அத்தனையும் வருது அப்படின்னு நினைக்காம அவங்க எப்படி நினச்சிக்கிட்டாங்கன்னா, இந்த நோவாவுக்கு வேற வேலையே இல்லைங்க, எல்லாத்தையும் உள்ளே கூட்டிகிட்டு போயிருக்கிறான் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி தான் கீழ்ப்படியாமல் போன ஆவிகள்னு இருக்கு. அந்த மாதிரி தான் இப்போ கடைசி காலத்தில் சபைக்கு இருக்கு. என்னன்னா, இவ்வளோ காரியங்கள், நான் எல்லா தீர்க்க தரிசனத்தை கூட நீங்கள் 2ஆவதாக வச்சுக்கோங்க, ஒன்னே ஒரு விஷயத்தை மட்டும் உணர்வடைகிறதுக்காக சொல்கிறேன். ஒரு 1850 வருஷம் இல்லாத ஒரு தேசம், ஒரு இனம், ஒரு மொழி, ஒரு தலைநகரம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இன்னைக்கு நிற்கிது இல்லையா, உருவாகி நிற்கிது இல்லை. ஆண்டவர் சொல்றாருல, உலர்ந்த எலும்புகள் உருவாகி நிற்கணும். இப்போ கூட சபைக்கு அந்த உணர்வு வராட்டி எப்படி? இதை விட பெரிய தீர்க்க தரிசனம் என்ன இருக்க முடியும்? 430 வருஷம் கழிச்சு இஸ்ரவேலை எகிப்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கினதை விசுவாசிக்கிறீங்கன்னா, இப்போ அவங்க தேசம்னு ஒன்று இருக்கிறத நீங்க விசுவாசிக்கணும் இல்லையா? அப்போ ஒரு ஆயத்தம் வரணும்ல. சபை அந்த ஆயத்தத்தில் கேட்குறாங்க, நல்லா கேட்குறீங்க, ஆனால் ஆயத்தம் இல்லை. அவங்க என்ன செய்யறாங்க, கேட்டுட்டு போகும்போதே பெரும்பான்மையானவர்கள் அதை விட்டுட்டு போயிடுறாங்க. சரி, ஓகே, வருதாமா. அப்புறம் ஒரு 2 நாளைக்கு அந்த ஜுரம் இருக்குது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, முதல் தடவை நான் வரும்போது பாஸ்டர் சொன்னது எனக்கு நல்ல ஞாபகத்தில் இருக்கு. அவங்க ஒன்று சொன்னாங்க, நெக்ஸ்ட் இயரும் வாங்க பிரதர் அப்படின்னாங்க. எதுக்கு பாஸ்டர், அடுத்த வருஷமா, வருஷமா அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து எழுப்பி விட்டு போங்கன்னாங்க. அவங்க ஒரு வார்த்தை அப்போ சொன்னாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து எழுப்பி விட்டு போங்க அப்படின்னாங்க. அப்போ நம்ம ஏன் நடுவில் தூங்குறோன்றதான் கேள்வி. எழுப்பி விட்டாச்சுன்னா நம்ம என்ன ஆயிருக்கணும், நம்ம போய் நிறைய பேரை எழுப்புறவங்களா மாறி இருக்கணும். அப்போ சபை ஆயத்தப்பட்டது மட்டுமல்லாமல்
அடுத்த ஜெனரேஷனை ஆயத்தப்படுத்துகிற இடத்துக்கு சபை வந்திருக்கணும். நம் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் சொன்னபடி துல்லியமான தீர்க்க தரிசனம் நிறைவேற ஆரம்பித்து விட்டது. அடுத்த என்னுடைய பர்சனல் கணக்கு, தீர்க்க தரிசனம் இல்லை. நாம் மிக முக்கியமான வருஷத்துக்குள் வந்துட்டோம். 2026 எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான இயர். இந்த இயர்க்குள்ள நம்மளாம் வந்து சேர்ந்துட்டோம். எனவே அடுத்து நமக்கு எப்போ வேணாலும் எது வேணாலும் ஆரம்பிக்கும். இதை நான் சொன்னாலும் பரவாயில்ல, உலகத்தில் உள்ள பெரிய பெரிய தலைவர்கள் சொல்றாங்க. இன்னைக்கு கூட ஒரு பெரிய மிலிட்ரி ஆஃபீஸர், 65 வயதுள்ள ஆஃபீஸர் சொல்றாரு, ப்ரெடிக்ட் பண்ண முடியல, எப்போ எது நடக்கும் தெரியல, எல்லா நாடும் வேறு விதமாய் ஆயத்தமாகிறார்கள் அப்படின்னு அவர் போடுறாரு. ஃபாரின்ல உள்ளதான ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் எழுதுறாரு, வி கான் ப்ரெடிக்ட், ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்றாரு. ஸோ அந்த அளவுக்கு தான். திடீர்னு எப்படி 500,000 ரூபா செல்லாதுன்னாங்க, திடீர்னு லாக்டவுன்னாங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல ஒரு அணுகுண்டை எவனோ ஒருத்தன் போட்டானா கதை முடிச்சு. அதுக்கப்புறம் ஒருத்தர் மாற்றி ஆரம்பிச்சிருவாங்க. மூச்சு விடுறது கூட நேரம் இருக்காது நமக்கு, அந்த அளவுக்கு ரொம்ப பிஸி ஆயிரும். இதுதான் நமக்கு டைம். இப்போதான் கர்த்தர் அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. இப்போ நீங்க அதில் ஆயத்தப்படாமல் விட்டுட்டீங்கன்னா ஒருவரும் கிரியை செய்ய முடியாத காலம் ஒன்று வருகிறதுன்னு ஆண்டவர் சொல்றார். எப்பவுமே நல்லா கவனிச்சு பாருங்க, குரங்கா இருக்கட்டும், மாடா இருக்கட்டும், ஆடா இருக்கட்டும், கிடைக்கும் போது நல்லா சாப்பிட்றோம், அதுக்கப்புறம் உட்காந்து என்ன செய்யும், அசைப்படும். இப்போ நமக்கு திறந்திருக்கிற டைம், கிடைக்கும் போது நல்லா ஆகாரத்தை உட்கொண்டு ஆயத்தப்பட தொடங்கிடணும். ஒரு நாள் வரும், இருள் சூழும். அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி உட்காந்து செய்தி கேட்கவோ மீட்டிங்ஸ் நடத்தவோ வாய்ப்பு இருக்காது. நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறீங்க, ஓ ஆன்லைன்ல பார்த்துக்கலாம், இன்னைக்கு இல்லைன்னா என்னங்க ஆன்லைன் இருக்கு, நம்ம எப்படினாலும் ஆன்லைன்ல வந்துடும். இப்போ நீங்க இந்த பழச நம்புறவங்களை ஆயிட்டீங்க. நமக்கு ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் பழைய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, எல்லாம் புதுசு. கிருபை புதுசு, புது அபிஷேகம் எல்லாம் புதுசு. இப்போ நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க ஆன்லைன் இருக்குதுங்கன்ட்டு. ஒரே ஒரு சேட்டிலைட் வேலை செய்யாட்டி என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு? ஒரே ஒரு சேட்டலைட் வேலை செய்யாட்டி ஆன்லைன்றதே இருக்காது. அது நடக்குமானா நான் பின்னாடி உள்ள காரியத்தில் உங்களுக்கு சொல்றேன். அதுவும் நடக்க போகுது. நீங்க சேட்டலைட் இல்லாமல், நெட்வொர்க் இல்லாமல் இருக்கிற காலமும் வரும். பைபிள்ல இருக்கு, நான் சொல்றது பைபிள்ல. உலகம் என்ன சொல்லுன்னு தெரியாது, பைபிள்ல இருக்கு. அதெல்லாம் வராதுங்க நீங்க நினைச்சீங்கன்னா வரும். இப்போ எப்படி நீங்க சடனா இதெல்லாம் நடந்துச்சு, அதே மாதிரி இதுவும் வரும். தயவு செய்து சபை ஆயத்தப்பட தொடங்குங்கள். இது உங்களுக்கு தீவெட்டிகளை ஆயத்தம் பண்ணுகிற காலம். இன்னொரு பீரியட் உங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியாது. ஒருவேளை அப்படி ஒரு காரியம் இந்த வருஷத்தில் ஆரம்பிக்குமானால் இந்த எச்சரிப்பை நீங்கள் எடுத்துக்கொண்டு இந்த செய்தியை வச்சுக்கிட்டு நீங்க ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை சந்திப்பதுக்கு ஆயத்தப்படணும். அவ்வளவுதான். அல்லேலூயா. ரெண்டாவது, இந்த யுத்தத்தோட கூட இன்னொன்று வரும் என்று ஆண்டவர் சொல்றார். பட்டயத்தினாலும், 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம், பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும். ரெண்டாவது என்ன சொல்றாரு? பஞ்சம். எந்த வகையான பஞ்சத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாய் 3 பஞ்சம் இருக்கிறது. நான் அதை 4 பஞ்சமா நான் பார்க்கிறேன். அதுவும் இருக்கு, கொஞ்சம் மறைமுகமா இருக்கு. 4 பஞ்சமா பார்க்கிறேன். முதலாவது உணவு பஞ்சத்தை குறித்து பார்த்தோம். நம்ம அந்த கருப்பு குதிரையில பார்த்தோம். அது உச்ச நிலையை அடையும். ஐநா சபையில இப்போ ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. வருகிற 2030க்குள்ளாக மிக மோசமான பஞ்சத்தை நாம் சந்திக்க போகிறோம்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது அவங்க கொடுத்துருக்க ரிப்போர்ட். கவனிங்க. உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் என்று ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜெர்மன் தலைநகர் பெர்லினில் பணக்கார மற்றும் வளரும் நாடுகளைச் சேர்ந்த அதிகாரிகள் பங்கேற்ற கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ், பருவநிலை மாற்றம், கொரோனா ஆகியவை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு பட்டினி பிரச்சினையை உருவாக்கின என தெரிவித்தார். உணவு கிடைக்காத பிரச்சினை உலக அளவில் உணவு தட்டுப்பாடாக மாறும் என்றும், உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் எனவும் எச்சரித்தார். இது யார் தெரியுமா? இவங்க இந்த சொன்ன ஆள் யார் தெரியுமா? ஐநா சபையோட செக்ரட்டரின்னு நீங்க சொல்லியிருப்பாங்க. இவங்களுடைய இன்னொரு குரூப் தான் WHO, இன்னொரு ஆர்கனைசேஷன். இவங்க இந்த ஆர்கனைசேஷனில் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா, WHOவில் கோவிட் வரும்னு சொன்னவங்க அவங்களும் இதே வேர்டு தான் சொல்லுவாங்க. மிகப்பெரிய கொள்ளை நோய், கிருமி ஒன்று பரவ உள்ளது, மிகப்பெரியதான அழிவு வரும், உலகம் கண்டிராத அளவுக்கு உயிர் சேதம் வரும்னாங்க. அதே ஆட்கள் தான் இப்போ 2023 இது வந்தது. 23 இந்த ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. மிகப்பெரிய உணவு பஞ்சம், உலகளாவிய பஞ்சம் வரப்போகிறது என்று சொல்லி, உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த உணவு தட்டுப்பாட்டுடைய உச்சத்துக்கு நாம கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட நெருங்கிட்டோம். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் வாங்குவதற்கு காசு இருக்கிறதுனால நாம் ஒன்று நினச்சிட்டு இருக்கிறோம், எதுவும் பிரச்சனை இல்லாமல் போயிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ரெண்டாவது, பொதுவாக நான் சொல்வது, இந்த சவுத் சைடில் இருக்கக்கூடியதான நாம குறிப்பாக எல்லாரை பார்க்கிலும் ஏதோ ஒரு கிருபை நம்மளை மூடி இருக்கிறது. இப்போ இல்லை, 2000 வருஷமாகவே
அது எல்லாத்துக்கும் இருக்கு. நான் ஃபீல் பண்றேன் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 12 அப்போஸ்தலனா ஒருத்தனை இங்கே அனுப்பி விடுறாரு பாருங்களேன். பர்டிகுலராக தமிழ்நாட்டுக்கு அனுப்பி விடுறாரு. அவர் வந்தது கேரளாவாக இருக்கலாம், ஆனால் அன்னைக்கு அதுவும் சேர்த்து தமிழ்நாடு தான். மொத்தமாகவும் அது சென்னை மாகாணம், மெட்ராஸ் ப்ராவின்ஸ்னு சொல்லுவாங்க. அங்கே ஆரம்பித்து, கேரளாவில் ஆரம்பித்து அவர் தமிழ்நாட்டில் சென்னையில் மயிலாப்பூரில் வந்து அவர் மறிக்கப்படுறாரு. ஸோ இந்த ஒரு திட்டம், தேவனுடைய திட்டம். பேதுருக்கிட்ட ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, முதிர் வயதில் உன்னுடைய வஸ்திரத்தை உன்னுடைய அரைக்கச்சையை ஒருவன் கட்டுவான், இன்ன விதமாய் அவன் மரிப்பான் என்பதை கர்த்தர் அவனுக்கு சொன்னார். அப்போ அப்போஸ்தலர்கள் எல்லாரும் எப்படி சாவாங்கன்றது கர்த்தருக்கு, நித்திரை அடைவாங்கன்றது கர்த்தருக்கு தெரியுது. அப்போ தோமாவை பற்றியும் கர்த்தருக்கு என்ன செய்யும், தெரிஞ்சிருக்கும். அப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி தோமா இந்த இடத்துல தான் மரிப்பாருன்னு சொன்னால், அப்போ தமிழ்நாட்டை பற்றினதான தீர்க்க தரிசனம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தருடையதான திட்டத்துக்குள்ளே இருக்கிறது. ஏதோ ஆக்சிடென்ட் ஆகலாம் நோவா இங்கே வரல, கர்த்தர் தெளிவாக அனுப்பி வைக்கிறார். ரெண்டாவது, அதுக்கப்புறம் ஒரு 17ஆம் நூற்றாண்டு கழிச்சு இந்த பைபிள் முதல்ல இந்தியாவிலேயே பிரிண்ட் ஆகுது. எந்த மொழியில் பிரிண்ட் ஆகுதுன்னா தமிழ் மொழியில் பிரிண்ட் ஆகுது. ஏன் கர்த்தர் இதுக்கு அனுப்பி வைக்கிறாரு? முதல் சுவிசேஷமோ முதல் வேதமோ இந்தியாவிலேயே நமக்கு தான் வந்து சேருது. அப்போ இந்த தமிழ்நாட்டின் மேலே கர்த்தருடைய திட்டம் என்ன? அப்போ கர்த்தர் நம்ம மேலே எவ்வளவு கிருபையா இருக்கிறாரு கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்க. நான் சொல்லுவேன், இந்த தமிழ்நாட்டை எவ்வளவோ யாரோ என்னென்னவோ செய்ய முடிஞ்சு இப்போ வரைக்கும் குட்டிக்காரன் அடிக்கிறாங்க. தமிழ்நாடு மட்டும் தண்ணி காட்டிக்கிட்டே இருக்குது. நான் யாருக்குன்னு சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். தண்ணி காட்டிக்கிட்டே இருக்கு. இன்னை வரைக்கும் தமிழ்நாடு அவங்களுக்கு தண்ணி காட்டுது. ஏன், என்ன, ஏது அப்படின்னு கேட்டால் யாரோ ஒரு காரணம் சொல்கிறாங்க. நானும் ஒரு காரணம் சொல்கிறேன். நான் அதை பிரதானமான காரணமாக நினைக்கிறேன். அந்த காரணம், ஆண்டவர் தமிழ்நாட்டின் மேலே ஒரு பெரிய தயவு, ஒரு கிருபை, ஒரு நிழல், கானான் தேசத்து மேலே ஒரு நிழல் மூடி இருக்குன்னு யோசுவா சொல்வார்ல, அந்த மாதிரி ஒரு நிழல் நம்ம மேலே மூடி இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் பொய்யான மாயை கொண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, கிருபையை போக்கடிக்க கூடாது. இன்னைக்கு நம்ம அந்த இடத்துக்கு தான் இப்போ வந்திருக்கிறோம். ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில், ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு, இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு விடுதலையும் இந்த மாதிரி ஆராதிக்கிற ஒரு தன்மையும் வேற எந்த மாநிலத்துக்கும் அமையல. பக்கத்து மாநிலங்களில் கூட அமையல, இந்த மாநிலத்துக்கு அமைஞ்சிருக்கு. ஆனால் கர்த்தர் ஒரு உள்ளங்கை அளவு மேகத்தை மாதிரி இந்த மாநிலத்துக்கு அகைன்ஸ்டா நடக்கிறத காட்டுறாரு நம்ம கண்ணுக்கு. அது உணர்வு உங்களுக்கு வரணும். இப்போவாவது நீங்க முழங்கால் போட ஆரம்பிக்கணும். பிரச்சனை வந்த பிறகு அழுவதை விட வருவதுக்கு முன்பதாகவே தடுத்து நிறுத்துகிறவன் தான் புத்திசாலி. உங்களுக்கு ஒரு எச்சரிப்பாவே சொல்றேன், இந்த தமிழ்நாடு என்பது கர்த்தருடைய பெரிய திட்டத்தில், ஆசீர்வாதத்தில், பாதுகாப்பில் இருக்கிற நாடு. நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு, நான் தமிழ்நாடுங்கிறது கேரளாவையும் சேர்த்து தான் சொல்றேன், எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் தேவனுடையதான இந்த திட்டத்துக்குள் இருக்கிறோமோ பாதுகாப்பு இருந்துகிட்டே இருக்கும். நிர்விசானமா இருந்தீங்க, தேவனுக்குள்ளையும் ஆவிக்குள்ளையும் வசனத்துக்குள்ளையும் நிர்விசானம் இருந்துச்சுன்னா கர்த்தர் சில நேரங்களில் பிடிச்சி கொடுத்து நம்மளை திருத்த நினைப்பார். அந்த இடத்துக்கு வரைக்கும் நம்ம போகக்கூடாது. இன்னைய வரைக்கும், இந்த செகண்ட் வரைக்கும் கிருபை நம்மை காப்பாற்றி கொண்டு இருக்கிறது. நீங்க நினைச்சுக்காதீங்க யாரும் எதுவும் செய்ய முடியாது, அதெல்லாம் பார்த்துக்கலாங்கலாம். இல்லவே இல்லை. கர்த்தர் ஒரு நாள் ராத்திரியில பெல்ஷாத்சாரை கீழே நவுத்திட்டு கோரேசை கொண்டு வருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்படி நடக்கக்கூடாது. அந்த மாதிரி சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாதுன்னா கிறிஸ்தவர்களுடைய முழங்கால் ரொம்ப அவசியம். உங்கள் முழங்கால் ஜபம்தான் கர்த்தருடைய கிருபையை பெருக பண்ணும். எனவே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. இப்போ நம்ம கண்களுக்கு முன்பாக மிகப்பெரிய பஞ்சம் உலகம் முழுக்க போகுது. நம்ம தமிழ்நாட்டில் இல்லைன்றதுனால நீங்க அப்படி நினைக்காதீங்க. உலகம் முழுக்க சமீபத்தில் கேள்விப்பட்டேன், ஒரே நம்ம ஊரில் 5 ரூபா விற்கிற ஒரு பிஸ்கெட் பாக்கெட் காசா பகுதியில் 4000 ரூபாய்க்கு வித்துச்சான். ஒரு 6 பிஸ்கெட் இருக்கிற பாக்கெட் 4000 ரூபாய்க்கு வித்துச்சான். அந்த அளவுக்கு இருக்கு. மியான்மருக்கு ஒரு ஊழியத்துக்காக போயிருந்தோம். அப்போ பாஸ்டர் ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்கி கொடுத்தாங்க. ரெஸ்டாரண்ட் கூட்டு போய் 22,000 ரூபாய் அவங்க ஊர் பணத்துக்கு ஒரே ஒரு ஃப்ரைட் ரைஸ். 22,000 ஒரு ஃப்ரைட் ரைஸ். பாஸ்டர் சாப்பிடவே வேணான்ட்டேன். அவர் சொன்னார், இல்லை பாஸ்டர் எல்லாமே இங்கே அப்படித்தான், சும்மா ஒரு நாள் வெளியே சாப்பிடுவோம் வாங்கன்னு. 4 பேர் என்னமோ சாப்பிட்டு வந்தோம். கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய்க்கு மேலே பில் ஆச்சு அவங்க ஊர் பணத்துக்கு. அதை நம்ம ஊர் கம்பேர் பண்ணால் 4,000 ரூபா 5,000 ரூபா தான் வரும். ஆனால் அவங்க ஊர் பணத்துக்கு அவ்வளோ வருது. அவர்களெல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க, அவ்வளோ பிரச்சனைக்குள்ள இருக்கிறாங்க. அங்கே இருக்கிற மிலிட்ரி அரசாங்கம் விடுதலையை ஆராதிக்க முடியாது, கையில் பைபிள் கொண்டு போக முடியாது. அவ்வளோ உபத்திரவத்துக்கு நடுவில் தேவனை அவர்கள் உண்மையாய் தேடுகிறார்கள். கர்த்தர் உலகம் முழுக்க பஞ்சத்தின் காலம் போய்கொண்டே இருக்கு. உங்களுக்கும் எனக்கும் ஒரு வாசல் திறந்திருக்கிறதுனால தெரியல, அதை கிருபை என்று எண்ணுங்கள். ஆனா நீங்க திருப்பியும் சொல்றேன், பொய்யான மாயை பின்பற்றி கொண்டு கிருபையை போக்கடிச்சிடாதீங்க. இப்போ ஐநா சபை அனௌன்ஸ் பண்ணியிருக்குது, உலகளாவிய உணவு பஞ்சம். மடகஸ்கர் பகுதியிலெல்லாம்
ஜனங்கள் சாப்பிட்றதுக்கு பூச்சி சாப்பிட்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. ஹைட்டி பகுதியில் என்ன செய்யறது தெரியாம மண்ணு குழச்சி சாப்பிட்ற அளவுக்குலாம் இருக்கிறாங்க ஜனங்க. இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி காசால 14ஆம் அதிகாரம் ஏசாயா புஸ்தகத்தில் கடைசியில் கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுவார், பெலிஸ்தியாவுக்கு நடக்கும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். அது அப்படியே இப்போ நடந்துச்சு. ஏசாயா புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சு பாருங்க. கடைசி ஒரு 23வது வசனம் நான் நினைக்கிறேன், ஒரு நிமிஷம் வருங்க. 14ஆம் அதிகாரம் ஏசாயா புஸ்தகம் 29வது வசனம் வாசிங்க பார்ப்போம். முழு பெலிஸ்தியாவே, பெலிஸ்தியானா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா பாலஸ்டீன் இருக்கும், பிலிஸ்டைன் இருக்கும், பாலஸ்டீன் இருக்கும். இன்னைக்கு இருக்கிற பெலிஸ்தியாவுடைய பேர் அது. முழு பெலிஸ்தியாவே, உன்னை அடித்த கோல் முறிந்ததென்று அக்களிப்பாய் இராதே. பாம்பின் வேரிலிருந்து கட்டுவிரியன் தோன்றும், அதன் கனி பறக்கிற அக்கினி சர்ப்பமாய் இருக்கும். வாசிங்க. தரித்திரரின் தலப்பிள்ளைகள் திருப்தியாய் புசித்து எளியவர்கள் சுகமாய் படுத்திருப்பார்கள். உன் வேரை பஞ்சத்தினால் சாக பண்ணுவேன், உன்னில் மீதியாய் இருக்கிறவர்களை அவன் கொன்று போடுவான். இந்த தீர்க்க தரிசனம் 30வது வசனம் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்குது. காசா பகுதியில், பெலிஸ்தியா பகுதியில் இப்பதான் அதான் நடந்துட்டு இருக்கு. பஞ்சத்தினால் பிள்ளைகள் அங்கே செத்து கொண்டு இருக்கிறார்கள். எத்தனையோ கிட்டத்தட்ட 60-70 பேருக்கு மேல செத்துட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நம்ம காலத்தில் இப்ப நம்ம கண்களுக்கு முன்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. இது மிகப்பெரிய உணவு பஞ்சத்தினுடையதான ஒரு அடையாளம். இன்னும் வருகிறது என்று ஐநா சபை சொல்லுது. இந்தியாவிலுமே இது ஒரு ஆய்வறிக்கை சொல்றதான், டிவியில வந்ததுதான். இது இந்தியாவிலன்னு சொல்றாங்க. காலநிலை மாற்றம் காரணமாக இந்தியாவில் 2030ஆம் ஆண்டுக்குள் சுமார் 9 கோடி இந்தியர்கள் பட்டினியால் பாதிக்கப்படுவார்கள் என ஆய்வு ஒன்றில் தெரிய வந்திருக்கிறது. 2030க்குள், இது 2026. யோசிச்சு பாருங்க, இன்னும் ஒரு 3-4 வருஷம் தான் இருக்கிறது. அதுக்குள்ள 9 கோடி பேருக்கு சாப்பாடு இருக்காதுன்னு சொல்லி ஆய்வறிக்கை சொல்லுது. பொதுவாக நீங்க இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? ஏன் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் இவங்க சொல்றாங்க சபைக்குள்ள நினைக்காதீங்க. வெறும் சபை என்பது ஆசீர்வாதத்தை மட்டும் சொல்லுகிற இடம் இல்ல, எச்சரிப்பை சொல்லி ஆயத்தம் பண்ணுகிற இடம். பரிசுத்த ஆவியானவர் குறித்து வேதம் சொல்லுகிறது, வரும் காரியங்களை குறித்து உங்களுக்கு போதிப்பார். நீங்க ஏசாயா புஸ்தகத்துல இருந்து எடுத்து பாருங்க, எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கோ அதை விட அதிகப்படியாக எச்சரிப்பு இருக்கும். அதை விட அதிகப்படியாக எச்சரிப்பு இருக்கும். ஆசீர்வாதத்தை சொல்லாமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அது தானாய் வரும். அது வந்துருக்கும், உங்களுடைய கிரியைக்கு தக்கதான பலன் வந்துடும். ஆனா எச்சரிப்பை கண்டிப்பா சொல்லித்தான் ஆகணும். ஒரு ரோடு நல்ல நார்மலா இருக்கு, நல்ல 100-110 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போலாம் அப்படின்னா எந்த இடத்துலையும் போர்டு வச்சிருக்க மாட்டாங்க, நல்லா வேகமா போங்கன்னு போர்டு வைக்க மாட்டாங்க. அது பாட்டு போகத்தான் போறோம் நம்ம நல்லா இருந்தா. ஆனா அந்த இடத்துல ஒரு கர்வ் இருக்கு, ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு, அல்லது அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஜோன் இருக்குன்னா கண்டிப்பா என்ன செய்வாங்க, அங்க ஒரு போர்டு வச்சிருப்பாங்க. காஷன் மட்டும்தான் எப்பவும் சொல்லப்படும். ஆசீர்வாதத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அது தானா நடக்கும். அது வந்தா சந்தோஷம் தானே, வேணா நான் சொல்ல போறோம். ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, ஆசீர்வாதத்தை பத்தி மட்டும்தான் கேட்கணும்னு நினைக்கிறீங்க. இந்த மாதிரி எச்சரிப்பை கேட்க விரும்ப மாட்டீங்க, அல்லது கேட்கறதுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. வேற வழி இல்லை, கேளுங்க. ஏன்னா அடுத்து வரப்போது, வாசப்படி வரைக்கும் வந்துருச்சு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி 2030க்குள்ள இப்படிப்பட்ட காரியங்கள் வரும் என்று சொல்லுகிறார். வேதத்தில் சொன்ன உணவு பஞ்சத்தினுடைய உச்சம். இந்த உணவு பஞ்சம் மட்டுமல்ல, இன்னொரு பஞ்சத்தையும் கர்த்தர் சொல்லுகிறார். தண்ணீர் பஞ்சத்தை பத்தி நிறைய விஷயம், தண்ணீர் பஞ்சத்தை பத்தி ஆண்டவர் சொல்றாரு. ஆமோஸ் புஸ்தகத்தை போய் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா 4:8 இருக்கட்டும், அல்லது வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தல் 16:12 வாசிங்க. 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐபிராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. இது நடக்க போகிற, அதாவது வருக வந்ததிலிருந்து 7 வருஷம் கழிச்சு நடக்கணும். அர்மெகதான் யுத்தத்துக்கு கிழக்கிலிருந்து வரும் ராஜாக்கள். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவா சொல்லணும்னா, கிழக்கில் இருக்கிற கடைசி ராஜாக்கள், கடைசி பெரிய நாடு எதுனா சைனாவும் இந்தியாவும் தான் லாஸ்ட். இதோட பே ஆஃப் பெங்கால் வந்துடும். அதுக்கப்புறம் இருக்கலாம் தீவுகள் தான், சிங்கப்பூர், மலேசியா, இதெல்லாம் ஒரு தீவுகளுடைய கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பெரிய நாடு எது இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்தியா, சைனா தான் லாஸ்டாக இருக்கிறது. இந்த கிழக்கிலிருந்து வரும், சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்கள் அப்படின்னா இந்தியா, இந்த சைனா போன்ற நாடுகள்லாம் ஒன்றா இணையணும். இப்போ நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா, உங்களுக்கு புரியுமான்னு தெரியல. எக்கானமி பாருங்க, எல்லாத்த விட இந்தியன் எக்கானமியும் சைனா எக்கானமியும் பரவாயில்லன்னு இருக்கு. இப்போ நார்த்தோடைய நீங்க வெஸ்ட்டை விட நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா இருக்கு. இன்னைக்கு கூட யூரோப்பியன் யூனியன் இந்தியாவோட வந்து சைன் பண்ணியிருக்கிறது. மற்ற எல்லா நாடுகளை விட ஜெர்மனி சைன் பண்ணுது, பிரான்ஸ் சைன் பண்ணுது இந்தியாவோட. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்தியன் எக்கானமி while comparing to other countries நாம பரவாயில்லைங்கிறான். பைபிள் சொல்றது கடைசி காலத்துல சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்கள்.
ஸோ இப்போ இவங்க கடைசியா அர்மேகதான் யுத்தத்தை ஜாயின் ஆகணும்னு பைபிள் சொல்லுது. அப்படி இருக்கும் போது அதுக்கு முன்னாடி என்ன நடக்கணும்னா, அந்த நதியின் தண்ணீர், ஐப்ராத் என்னும் நதியின் தண்ணீர் என்னவாகணும், வற்றி போகணும் அப்படின்னு இருக்கு. இந்த ஐப்ராத்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து நீங்க வாசிக்கும் போது, தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஒரு நதி புறப்பட்டு 4 ஆறுகள் ஆகியது அப்படின்னு இருக்கும். அதுல 1ஆம் ஆற்றுக்கு, 2ஆம் ஆற்றுக்கு, 3ஆம் ஆற்றுக்குலாம் பேர் இருக்கும், பைசோன், கீஹோன் இப்படிலாம் இருக்கும். அதுல கடைசியா இருக்கிற 4ஆம் ஆத்துக்கு என்ன பேர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஐப்ராத்னு இருக்கும். இந்த ஐப்ராத்து தான் யூப்ரட்டிஸ். இது கர்த்தர் உண்டாக்கின போது உண்டான ஆறு, ஏறக்குறைய 6000 வருஷத்தினுடைய ஆடு. இந்த ஆற்றுடைய யூப்ரட்டிஸ் அண்ட் டைக்ரிஸ் 2 ஆறுகளுக்கு நடுவில் இருக்கிறதா மெசொப்பொத்தேமியா. 7ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 2-3 வசனத்துல ஆபிரகாம் மெசொப்பொத்தேமியா தேசத்திலிருந்து வந்தார்னு இருக்கும். அங்கிருந்து வந்ததுனால தான் ஆபிரகாமுக்கு எல்லையை குறிக்கும் போது ஐப்ராத் நதின்னு ஆண்டவர் குறிக்கிறார். அந்த யூப்ரட்டிஸ் அதனுடைய கரையில தான் நேபுகாத் நேச்சார், அதனுடைய கரையில தான் பெல்ஷாஷார், அங்கதான் தானியேல் போய் இருந்தாரு. பாபிலோனினுடைய ஆறுகளிலே உட்கார்ந்து நாங்கள் சியோனை குறித்து பாடினோம்லாம் சொல்றாருல்ல, அதெல்லாம் அங்கதான், அந்த ஆறு தான். அந்த ஆற்றின் தண்ணி என்னவாகுமா, கடைசியில ராஜாக்கள் வருவதற்கு முன்பதாக வற்றி போகும் அப்படின்னு இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் சமீப காலமாக யூப்ரட்டிஸ் வத்தி போக தொடங்கிருச்சு. கிட்டத்தட்ட 6000 வருஷம் ஓடுகிற நதி, ஜீவ நதின்னு சொல்லுவாங்க, வற்றாத ஜீவ நதின்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த நதியினுடைய தண்ணீர் எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா வற்றி போக தொடங்கி விட்டது. கர்த்தர் சொன்னபடி இது ஒரு பெரிய அடையாளம். இதெல்லாம் வருஷ கணக்கா ஓடுற தண்ணி. இந்த நதியின் தண்ணீர் வற்றி போக தொடங்கி விட்டது. அப்படின்னா நம்ம எந்த இடத்துல இருக்கோம்னு பாருங்க. வருக ஒருவேளை இன்னைக்கு நடந்தா அடுத்த 7 வருஷத்துக்குள்ள நடக்க வேண்டிய சம்பவம் இது. ஏன்னா 7வது வருஷத்துல தான் பூமியின் ராஜாக்கள்லாம் யுத்தத்துக்கு வருவாங்க, அர்மேகதான் யுத்தத்துக்கு. அப்ப அந்த நதியின் தண்ணீர் வத்த தொடங்கிருச்சுன்னா அந்த 7 வருஷம் அப்ரோச் ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப அதுக்கு முன்னாடி நடக்க வேண்டிய வருகை எவ்வளவு சமீபமா இருக்குன்னு பாருங்க. எந்த விதத்துல நீங்க வேத வசனத்தை எடுத்து ஆராய்ந்து பார்த்தாலும் வருகை சமீபம் என்பதை நமக்கு தெளிவாய் சொல்லிக் கொண்டே இருக்கிறது. வானத்திலையும் அடையாளம் பார்த்தாலும் சரி, பூமியில அடையாளம் பார்த்தாலும் சரி, சமுத்திரத்துல பார்த்தாலும் சரி, எதுல பார்த்தாலும் இருக்கு, மிகப்பெரியதான அளவுல. இப்ப நீங்க 2 வசனம் ரெண்டுல ஏதாவது ஒண்ணு கூட வாசிங்க. செப்பனியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையோ அல்லது ஓசியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையோ ஏதோ ஒன்று வாசிங்க, 2 கூட வாசிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாசிங்க பார்ப்போம். இருக்கா செப்பனியா? மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் வாரிக்கொள்ளுவேன். தேடி பார்க்கறத பார்த்தா நான் செப்பனியா இல்லைன்னு நினைச்சிட்டேன். இருக்கா? வாசிங்க, 1:3 வாசிங்க. மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் வாரிக்கொள்ளுவேன். நான் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் இடதற்கு ஏதுவானவைகளையும் துன்மார்க்கரோடு கூட வாரிக்கொண்டு தேசத்தில் உண்டான மனுஷரை சங்காரம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதே காரியத்தை இன்னொரு இடத்துலயும் சொல்றார். ஓசியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல வாசிங்க. இதே விஷயம் தான். இது நிமித்தம் தேசம் புலம்பும், அதில் குடியிருக்கிற அனைவரோடு கூட மிருக ஜீவன்களும் ஆகாயத்து பறவைகளும் தோய்ந்து போகும், கடலின் மச்சங்களும் வாரி கொள்ளப்படும். இது ஆண்டவர் எப்ப சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா ஓசியா 3:5 தான் இஸ்ரவேலர்கள் திரும்பி வராங்க. வந்த பிறகு நடக்க வேண்டிய சம்பவத்தை குறித்து சொல்லும் போது அதுல ஒரு அடையாளம் என்னன்னா, பஞ்சத்தினால மிருக ஜீவன்களும் ஆகாயத்து பறவைகளும் சமுத்திரத்து காரியங்களும் எல்லாம் வாரி கொள்ளப்படுங்கிறார். இது சமீப காலமாக எல்லா பகுதியிலும் நடக்கக்கூடியது. இது சோமாலியா பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னா 43,000 பேர் செத்து போயிருக்கிறாங்க. முழு பஞ்சம் இந்த சைடு முழுக்க. இது கவனிச்சு பார்த்தீங்கன்னா கென்யாவில் குடிக்க தண்ணீர். ஆப்பிரிக்க நாடான கென்யாவில் கடுமையான வறட்சியால் குடிக்க தண்ணீரின்றி யானைகள் செத்துமடியும் பேரழிவு ஏற்பட்டுள்ளது. உயிருக்கு போராடும் யானை குட்டிக்கு குடிநீர் வழங்கும் பணியாளர்கள். நீரின்றி சுருண்ட யானையை மீட்கும் முயற்சி பயனளிக்காது விழுந்து மடிந்த யானை. இது கென்யா பகுதியில் இதை கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா சவுண்ட் வேண்டாம். இதை கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அரசாங்கமே மிருகங்களை அடிச்சு சாப்பிட சொல்லிடுச்சு. எல்லா வரி குதிரைகளை 700 மிருகங்களை அடிச்சு சாப்பிட சொல்லிடுச்சு. இது 2024 நடந்தது. கொரோனாலாம் வந்த பிறகு நடக்கிற சம்பவம். எதனாலன்னு கேட்டீங்கன்னா முழுக்க பஞ்சம், ஜனங்களுக்கு வறட்சி, சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதனால மிருகங்களை அடிச்சு நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி 700 வரி குதிரைகள், யானைகள் எல்லாத்தையும் அடிச்சு சாப்பிட தொடங்கிட்டாங்க. இது நாம்பியால. இதே மாதிரி ஒரு காரியம் ஜிம்பாப்வேலையும் நடந்திருக்கு. அங்கேயும் அரசாங்கம் சொல்லுது மிருக ஜீவனங்களை அடிச்சு சாப்பிடுங்க. உலகளாவிய பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பக்கம் மனுஷர்கள்
இயற்கை பேரழிவில் பல்கா 2000 பேர் 3000 பேர். இப்போ ஆக்சுவலாக இதெல்லாம் நமக்கு ஒரு பெருசாகவே தெரிய ஆரம்பிக்கவே இல்லை பாருங்க. நான் சொல்கிறது முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்துச்சுனாலே பேப்பரில் வரும்போது ஜனங்க பரிதவிப்பாங்க, ஸோ எவ்வளோ பேர் 2-3 பேர்லாம் ஆக்சிடென்ட்டில் சாவுறாங்கம்பாங்க. இப்போ பல்கா ஒரு ஃப்ளைட்டே மொத்தம் எரிஞ்சு போகுது. ஒரு நாள் தான் மக்களுக்கு அதோட எண்ணம் மைண்டில் இருக்குது, 2வது நாள் மறந்து போகுது. பெரிய பூமி அதிர்ச்சி 2000 பேர் மூழ்கிடுறாங்க, ஜனங்களுக்கு அது மைண்ட்லேயே நிற்க மாட்டேங்குது. ஏன்னா அந்த அளவுக்கு உணர்வில்லாத இருதயம் வந்துருச்சு, அந்த அளவுக்கு இன்சிடென்ட்ஸ் நடக்குது, அடுத்து 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 நடக்கிறதுனால நமக்கு அது ஒரு பெரிய விஷயமாவே தோன்றாமல் போயிடுச்சு. அதான் நான் சொல்றேன், கோவிட்ல 2 கோடி பேர் செத்துருக்காங்க. நமக்கு ஏதாவது பெருசா பட்டுச்சா, ஏதாவது தோணுச்சா? அந்த நேரத்தில் மட்டும் ஒரு பயம் இருந்துச்சு, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நீங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் பாருங்க, உலக யுத்தம் முடிஞ்ச உடனே இந்த செத்து போனவங்களை பத்தி தானே ஒரு 10-20 வருஷம் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு கல்ற கட்டுறது, அதை பண்றது, இதை பண்றது, அவங்கெல்லாம் இப்படி செத்துட்டாங்க, ஹிரோஷிமா நாகசாக்கி எல்லாம் பேசிக்கிட்டே இருந்தாங்க. இவ்வளோ பெரிய கொரோனா நடந்திருக்கு, மறந்தே போயிட்டோம் நம்ம. அப்படி ஒரு சம்பவம் நடந்த மாதிரியே நமக்கு இல்லை, ஏதாவது நியூஸ்ல வந்தா மட்டும் நினைக்கிறோம். 2 கோடி பேர் செத்து போயிருக்காங்க. அப்ப நமக்கு அந்த அந்த இருதயம், பரிதவிக்கிற இருதயம் போயிருச்சு. கடைசி காலத்தில் அன்பு தனிந்து போகும்னு இருக்கு இல்லையா, அப்படியே கேஷுவலா கடந்து போயிட்டு இருக்கிறோம். இது எல்லாமே ஒரு அடையாளம்ங்கிறது நமக்கு தெரியல. ஜனங்கள் அப்படியே மனசாட்சியில் சூடுண்டவங்களா கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே இருக்கிறாங்க. பக்கத்தில் ஒருத்தர் அடிபட்டு செத்தா செல்போன்ல போட்டோ எடுக்கணும் தான் தோணுதே ஒழிய அவனுக்கு உதவி செய்யணுங்கிற காலமே போயிருச்சு. இப்ப 2 பேர் உதவி செஞ்சா 20 பேர் வீடியோ எடுக்கிறான். அதான் நடக்குது. இப்ப எவ்வளவு ஒரு அற்பத்தனம் பாருங்க. அந்த இடத்துல இப்ப நம்ம இருக்கிறோம். நம்ம கண்ணுக்கு முன்னாடி பஞ்சத்தினுடைய உச்சம், தண்ணி பஞ்சம், ஒரு பக்கம் சாப்பாட்டு பஞ்சம் போயிட்டே இருக்குது. இது இல்லாம இன்னொரு பஞ்சம் இருக்கு, காத்து பஞ்சம். அது என்னங்கிறது பைபிள் சொல்லுது. நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 7:1 வாசிங்க. இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது, சமுத்திரத்தின் மேலாவது, ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். இது என்ன ஆக்சுவலா நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இதுக்கு ஸ்பிரிச்சுவல் காரணங்களும் இருக்கு, உலக காரணங்களும் இருக்கு. இது ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா, வருகைக்கு முன்னாடி நடக்குது. 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 7:9 வருகை நடக்குது. இது 7:1 7:9 தான் வருகை இருக்கு. சபை போயிடுது பரலோகத்துக்கு. அதுக்கு முன்னாடி 6ஆம் அதிகாரம் கடைசி 12 முதல் பார்த்தீங்கன்னா 6வது முத்திரை. அதுல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிசாஸ்டர் நடக்குது, இயற்கை பேரழிவு. அது இப்போ நம்ம பின்னாடி உங்களுக்கு சொல்றேன். சோலார் சுனாமின்னு சொல்லி ஒரு பெருசு ஒன்று, அதை பத்தி தான் விஷயங்கள்லாம் அதுல இருக்கு. அதனுடைய விளைவா என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, பூமியின் மேல ஒரு மிகப்பெரியதான காத்து பஞ்சம் உருவாகுது, ஒரு வெற்றிடம் உருவாகுது. இப்போ சுவாசிக்கிறதுக்கு ஜனங்க காத்து இல்லாம ஸ்தம்பிக்கிற மாதிரி. அதை இன்னும் ஒரு படி மேலே போய் உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னா, அந்த இடத்துல சொல்லப்படுறது எதை அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய உங்கள் அன்றாட வாழ்க்கையில இருக்கக்கூடியதுல 80 to 90% காத்தை நம்பி தான் நம்ம இருக்கிறோம். காற்றின் அடிப்படை வாழ்க்கை நமக்கு. எப்படிங்க சொல்றீங்க அப்படின்னா, எல்லாமே வைஃபை, எல்லாமே மொபைல் டேட்டா, எல்லாமே ஃபோன், டிவி, உங்களுடைய வாட்ஸ்அப்பு எல்லாமே இருக்கு. உங்களுடைய கோவிடுக்கு பிறகு நல்லா கவனிச்சு பாருங்க, எல்லாமே ஆன்லைனா மாறிடுச்சு, மேக்சிமம் மாறிடுச்சு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னாங்க. அடுத்து ஸ்கூல் ஹோம் ஸ்கூல் ஆயிடுச்சு. அதாவது என்ன சொல்லுவாங்க, ஆன்லைன் கிளாஸஸாக மாறிடுச்சு. உங்களுடைய பேங்க் எக்கானமி, ஜிபே எல்லாமே ஆன்லைனாக மாறிடுச்சு. சாப்பாடு கூட இப்போ எதில் தான் வருது, எல்லாம் ஆர்டர் பண்ணால் ஆன்லைனில் வருது. மளிகை சாமான் ஆன்லைனில் வருது. யாராவது ஒருத்தர் வீட்டில் பொருளை மறந்துட்டு போயிட்டாருன்னா அந்த பொருளை நீங்கள் ஆன்லைன்லேயே என்ன பண்ணிடலாம், ஒருத்தரை கூப்பிட்டு அனுப்பிடலாம். நம்ம அந்த அளவுக்கு முந்தியெல்லாம் தேவைப்படுற பொருளை வாங்கிட்டு இருந்தோம். இப்போ சுடுதண்ணி வரைக்கும் ஆன்லைனில் வாங்க ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? பால் எல்லாம் வாங்குறாங்க, பால்கள் எல்லாம் ஆன்லைனில் போட்டு வாங்குற அளவுக்கு வந்துட்டாங்க இன்னைக்கு. ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஆன்லைனை நம்ப தொடங்கிட்டோம். இறங்கி வீட்டை விட்டு 4 படிக்கட்டு இறங்குறதே கால் வலிக்கிற இடத்துக்கு நமக்கு வந்துருச்சு. உடனே பிள்ளைங்கள்லாம் இப்போ என்ன சொல்லுதுன்னா, ஆர்டரை போட்டால் வரப்போகுது, அப்படி போய் வாங்குற ஆளை பைத்தியம் மாதிரி பார்க்குது. எதுக்கு கடைக்கு போயெல்லாம் வாங்குறீங்க அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டோம். இது ஒரு வகையில் காற்றை நம்ப தொடங்கிட்டோம். ஒரு இடத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு, வருகைக்கு முன்னாடி காற்றை பிடிக்கிறார். அதோட அர்த்தம் என்னன்னா, இன்ஃபர்மேஷன் எதுவுமே டிராவல் ஆகாது. அதுக்கு நடுவில் தான் கர்த்தர் கொண்டு போயிட்டு இஸ்ரவேலர்களை 1,44,000 பேரை ஒரு இடத்துல மறைச்சு வைக்கிறார். அந்த 4வது வசனத்திலிருந்து 8வது வசனம் 8வது வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் 12,000 பேர் மேல முத்திரை போடுறார் ஆண்டவர். இந்த முத்திரை போடப்பட்டவங்க தான் 12ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துல கர்த்தரால் பாதுகாக்கும்படி வனாந்தரத்துக்கு கொண்டு போனார்கள். இதைத்தான் இயேசு மத்திய 24 சொல்றாரு. பாலாக்கும் அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது யூதேயாவில் இருக்கிறவர் மலைகளுக்கு ஓடி போங்கள். சோ இவங்களை பத்திரமா பாதுகாக்கிறார். அப்படி பாதுகாக்கும் போது இவங்களை ட்ராக் பண்ணக்கூடாது, இவங்களை கண்டுபிடிக்க கூடாது, இவங்க ஒரு இடத்துல இருக்கணும். அப்படின்னா என்ன ஆகணும்னு கேட்டீங்கன்னா,
இவங்க அத்தனை பேரையும் ட்ராக் பண்ணாத ஒரு நிலைமை வரணும். ஸோ காற்றை பிடிச்சாதான் இன்ஃபர்மேஷன் ட்ராவல் ஆகாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எந்த அளவுக்கு நம்ம வந்துட்டோம்னா லைவ் ட்ராக்கிங் இருக்குது. இப்போ நம்ம லைவ் லொக்கேஷன் அனுப்புங்கன்னு ஒன்று சொல்கிறீங்க. இந்த லைவ் லொக்கேஷன் என்ன அப்படின்னு கேட்டால், உங்களுடைய ஃபோனில் இருந்து நம்பரை லைவ் லொக்கேஷன் அனுப்பிட்டீங்கன்னா நீங்கள் நடக்க அது காட்டிக்கிட்டே இருக்குது. காரில் வர காட்டுது, எந்த இடத்துல இருக்கீங்க, எவ்வளோ நேரத்தில் வருவீங்க, என்ன ஆகும் எல்லாம் காட்டுது. ஸோ 24 hours ட்ராக்கிங். அதிலே கேட்குறான் 8 hours 1 hour ட்ராக்கிங் 24 hours போக்குறான். போட்டு விட்டீங்கன்னா 24 மணி நேரம் நீங்கள் கண்காணிக்கப்படுவீர்கள். நீங்கள் எல்லாத்தையும் வெறும் டெக்னாலஜியாக மட்டும் பார்க்குறீங்க, வெறும் அறிவுபூர்வமாக மட்டும் பார்க்குறீங்க. இது அத்தனையும் ட்ராப். நீங்கள் மறைவாய் போகவே முடியாது. எந்த பக்கம் திரும்பினாலும் உங்களை கண்காணிக்க தொடங்கியாச்சு. இப்போ ரீசெண்டாக நான் சொல்கிறது ஒரு 15 நாள் தான் இருக்கும், ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. இப்போ வந்துட்டு ஒரு டெக்னாலஜி வருது, உலகளாவிய வருது, இந்தியாலையும் வருது, எல்லா நாட்டிலையும் வருது. அந்த டெக்னாலஜி என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடியதான ஏர் கண்டிஷன், உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற டிவி, உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஃப்ரிட்ஜு ஒன்றுக்கு ஒன்று பேசிக்கும். நம்ப முடியுதா? ஒன்றுக்கு ஒன்று பேசிக்கும். நான் சொல்கிறது உண்மை. ஒன்றுக்கு ஒன்று கம்யூனிகேட் பண்ண போகுது. எல்லாமே ஏஐ டெக்னாலஜியில் கொண்டாந்துருக்குறாங்க. இனிமேட்டு சர்வீஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையும் அதுவே டிசைட் பண்ணும். உங்கள் வீட்டில் இருக்கிற வைஃபையோட அது கனெக்ட் ஆகிடும். உங்கள் வீட்டில் இருந்து அது செய்ய வேண்டியதான சர்வீஸ் வருது. இப்போ ஏர் கண்டிஷன் சர்வீஸ் வரப்போகுதுன்னு சொன்னால் அதுவே என்ன பண்ணிவிடும்னா, ஏர் கண்டிஷன் உள்ளதான அந்த சர்வீஸ் சென்டருக்கு அதுவே ஃபோன் பண்ணும். ஏன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் அது உள்ளே இருக்கும். உங்கள் வைஃபை யூஸ் பண்ணி அதுவே கால் பண்ணும். 6 மாதம் ஆயிடுச்சு, இந்த வீட்டுக்கு நீ என்ன செய்ய, கொண்டு வந்து வா, என்ன ஃபால்ட் அதில் இருக்குன்னு அதுவே சொல்லும், என்ன ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லும், வீட்டை வாட்ச் பண்ணும். இப்போ அப்படி ஒரு முழு டெக்னாலஜி வந்துருச்சு. ஒரு சகோதரர் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, அண்ணே எல்லாமே முடிஞ்சிருச்சுண்ணே, டோட்டலாக வீடு சர்வைலன்ஸுக்கு போயிருச்சு. நீங்கள் வீட்டுக்குள்ளே எத்தனை மணிக்கு வரீங்க, எங்கே போகிறீங்க, என்ன சாப்பிட்றீங்கன்னு வரைக்கும் கண்காணிக்கிற அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது பார்க்கறதுக்கு டெக்னாலஜி, அறிவியல் வளர்ச்சி. ஆனால் உங்களையும் என்னையும் முழுவதுமாய் ஒரு கண்ட்ரோல் கீழே வந்துகிட்டு இருக்கு ஏஐ. இது உங்களுக்கு எப்படி புரிஞ்சுக்கிறது எனக்கு தெரியல. வெரி டேஞ்சர், வெரி டேஞ்சர். நீங்கள் லைட்டை ஆஃப் பண்ணாலும் உங்களை கண்காணிப்பாங்க. நீங்கள் என்ன பேசுறீங்கன்றதை உங்கள் வீட்டில் இருக்கிற மிஷின் ட்ராக் பண்ணும், அதை அது ஸ்டோர் பண்ணும். தேவைப்பட்டால் தேவையான இடத்துக்கு அதுவே கொடுக்கும். எல்லாமே இப்போ ரெடியாக இருக்குது. மொத்த டெக்னாலஜி. நான் சொல்கிறது ஏர் கண்டிஷனில், இப்போ நான் சொல்கிறது ஒருவேளை உங்களுக்கு புரியாது, ஒருவேளை இதெல்லாமா நடக்கும்னு நினச்சிங்கன்னா, நான் சொல்கிறது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங், இப்போ இருக்குது. இந்த வருஷத்தில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, நீங்கள் பார்ப்பீங்க. அதை எப்படி ஆடு கொடுப்பாங்கன்னா, இப்போ நான் சொல்கிறது ஆடில் வரும், அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இனி உங்கள் ஏசியை குறித்து கவலைப்படாதிருங்கள், அதுவே தன்னை சர்வீஸ் பண்ணி கொள்ளும், அதுவே தன்னை மெயின்டைன் பண்ணி கொள்ளும். கரண்ட் இல்லை என்றால் அது உங்களுக்கு தெரிவிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு ஆடு வந்துச்சுன்னா இப்படி கை வச்சுக்கோங்க. ஏன்னா எப்படி உட்காந்துருக்கீங்க பாருங்களேன், இல்லை அப்படியே உட்காந்துருக்க தோரணை எப்படி இருக்கு தெரியுமா? அப்படியா? ஒரு கூட்டம் எப்படி உட்காந்துருக்குன்னா, இதெல்லாம் எங்கே போய் முடியும்னே தெரியலையே ஆண்டவா. கணவர் மனைவி கிட்ட சொல்லுவார் பக்கத்தில் உட்காந்துட்டு, இதுக்கு தான் இந்த ஆள் மீட்டிங்கை நான் வரமாட்டேன்னு கேட்டியா நீயே? ஏற்கனவே அப்படி ஒன்று நடந்திருக்கு. அதனால தான் சொன்னேன். ஒருத்தர் சொல்லியிருக்காரு அவங்க வீட்டம்மா கிட்ட, அந்த ஆள் மீட்டிங்கில் நான் வரமாட்டேன் நீயே போ அப்படின்னு. அப்போது அந்த அவங்க சொல்லியிருக்காங்க, ஏன் அவர் ஒன்றும் தப்பாக ஒன்றும் சொல்கிற மாதிரி தெரியலையே. தப்பாலாம் அந்த ஆள் அவர் சொன்னதை அவங்க அப்படியே சொன்னாங்க. தப்பாலாம் ஒன்றும் சொல்லலை அவன், ஆனால் சொல்லி அனுப்புகிறாப்புல 3 நாளைக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, அதுவே மைண்டில் வரும். இவையெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே இப்போ இல்லை, வருகைக்கு பின்னாடி தான் கண்காணிக்க தொடங்குவாங்க. அதுக்கான ஆயத்தம் நடக்குது. இது ஆயத்தப்படுற மாதிரியே பரலோகமும் உங்களை எண்ணையும் கொண்டு போகிறதுக்கு ஆயத்தப்படுத்திட்டு இருக்குது. இந்த செகண்ட் முடிவடையும் போது அந்த அதனால தான் சொன்னேன், 7ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனம் இப்போ காத்து காரியம் நடந்துகிட்டு இருக்கு. 9 நம்ம பரலோகத்துக்கு போயிடுறோம். 8ஆம் அதிகாரத்துல தான் எக்காலம் ஊத ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் ஜனங்களை கண்காணிக்கிறதெல்லாம் அவளை கவர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அந்த இடம் நம்ம 7ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனத்தில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்து ஜனங்களாக இருக்கிறோம். ஸோ டோட்டலாக நம்மளை கண்காணிக்கிறதுக்கான எல்லாம் நடக்குது. வீட்டை விட்டு வெளியே வந்தீங்கன்னா சேட்டலைட் பார்க்கும், வீட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா வைஃபை உங்களை பார்த்துக்கொள்ளும். இப்போ நீங்கள் வைஃபை மொபைல் டேட்டா இல்லாமல் வாழ போகிறதே இல்லை. இல்லைன்னா நீங்கள் டென்ஷன் ஆயிடுவீங்க. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வராட்டி ஒரு அரை மணி நேரம் வரலனா அவனுக்கு சந்தேகம் வருது, ஃபோன் வேலை செய்தா, ஏன் மெசேஜ் வரல. உடனே பக்கத்தில் உள்ள மனைவியோ கணவன்ட்டே கேட்குறாங்க, உங்களுக்கு வாட்ஸ்அப் வேலை செய்தா, எனக்கு ஒரு மெசேஜ் கூட வரல. அவர் சொல்கிறார் எனக்கு வருது.
இவங்களுக்கு எவனும் அனுப்பல, அதான் முக்கியமே. ஆனா அவங்களுக்கு மெசேஜ் வரலன்னா என்ன ஆயிடுது? ஐயோ வாட்ஸ்அப் உடனே ஃபோன் பண்ணி வேற கேட்குறாங்க, உனக்கு வாட்ஸ்அப்லாம் வேலை செய்தா? எனக்கு மெசேஜே வரல. ஒரு மெசேஜ் அனுப்பு, உடனே அவன் ஹாய். அதை பார்த்தோன்னே இவங்களுக்கு ஒரு பெரிய திருப்தி, வந்துடுச்சு, ப்ளூடிக் ஆயிடுச்சு, சந்தோஷம். நாம இப்போ எந்த இடத்துல இருக்கிறோன்னா, முந்தியெல்லாம் ஃபோன் வந்தா மெசேஜ் வந்தா எடுத்து பார்த்தோம், இப்போ மெசேஜ் வந்திருக்குதான்னு எடுத்து பார்க்குறோம். அடிக்ட் ஆயிட்டோம். ஆக்சுவலாக அதான் உண்மை. சும்மாவே நீங்க பாருங்களேன், உட்காந்துருக்கும் போது ஏண்டா பார்த்த, சும்மா தான், அதில் என்ன இருக்கு, சும்மா அது அது வந்து ஒரு மேனரிசம் மாதிரி ஆயிடுச்சு. சில தலையை சொரிவான், சொல்ல மூக்க நோண்டுவாம்ல, அது மாதிரி எங்கேயா உட்காந்துருக்கா. இப்போ ஏண்டா அதை பார்த்த, மெசேஜ் வந்துச்சா, இல்லை வந்திருக்கான்னு பார்த்தேன். அதான் ஒரு நோட்டிஃபிகேஷன் டோன் வச்சிருக்கேன், அதெல்லாம் இருக்கட்டும், வந்துச்சான்னு பார்த்தேன். முந்தியெல்லாம் குடும்பத்தோட நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் போனோம்னா எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்ச உடனே ஜோம் பண்ணும் தானே, சேர்ந்து ஜோம் பண்ணும்ல. இப்போ நல்லா பாருங்க, வச்ச உடனே இருங்க அப்படிங்குது, போட்டோ எடுக்குது மொத்தத்தையும். ஜபம்லாம் அப்புறம்தான், முதல்ல போட்டோ எடுத்த வேகத்திலேயே ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணிடுது, இல்லைன்னா ஸ்டேட்டஸில் போட்டு விட்டுறாங்க. நம்ம சாப்பிட்டு முடிச்சுக்கு வீட்டுக்கு வரத்துக்குள்ள ஒருத்தன் ஃபோன் பண்ணுறான், என்ன ரெஸ்டாரண்ட்டில் இருக்க போல, சாப்பிட்டுக்கிட்டு இருக்க போலன்னு. என்ன அப்டேட் பாருங்க. இதுவே நீங்க வசனத்தை எடுங்க, செப்பனியா தேடுறாங்க, என்ன செப்பனியாவை காணுமே, செப்பனியா புறப்பட்டு ஊருக்கு போயிட்டார். யோசிச்சு பாருங்க, ஒரு சாப்பிட்டு முடிச்சு வீட்டுக்கு வரதுக்குள்ள அப்டேட் ஆயிடுது. அன்னைக்கு ஒருத்தர் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சிருக்காரு, அது யாருக்கு வச்சாருன்னு எனக்கு இன்னுமே புரியல. அந்த ஸ்டேட்டஸ் வச்சிருக்காரு, நாங்கள் குடும்பமாய் புறப்பட்டு கொடைக்கானல் போகிறோம். இந்த ஸ்டேட்டஸ் யாருக்கு? எனக்கு என்னமோ அந்த ஊர் திருடனுக்கு மாதிரி இருந்துச்சு. நாங்க வீட்டில் இல்லை, நீ வந்துட்டு போ, ஃப்ரீயாக தான் இருக்கு வீடுன்னு. எதுக்கு ஸ்டேட்டஸ்ல என்ன வைக்கணும், ஏதை வைக்கணும்? ஸ்டேட்டஸ்னா என்ன? நம்ம இருக்கிற நிலைமையை அன்னைக்கு சொல்லக்கூடியதான் ஸ்டேட்டஸ். இன்னைக்கு நம்ம அந்த அளவுக்கு ஃபோனில் அடிக்ட், வைஃபைல அடிக்ட், மொபைல் டேட்டா. இப்போலாம் 3 மாசத்துக்கு 1 வருஷத்துக்கு ரீசார்ஜ் பண்ணுறவங்களா இருக்கான். டோட்டலாக 1 வருஷத்துக்கு ரீசார்ஜ் பண்ணி விட்டுரு, அது பாட்டு நிறுத்திட்டு போட்டோம். அந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருங்க. காற்றை ஏன் கத்தர் பிடிக்கிறாருன்னா, இன்ஃபர்மேஷன் டிராவல் ஆகிறத தடுக்கிறாரு. ஏன்னா கொண்டு போய் 1,44,000 பேர் என்ன பண்ணணும், மறைச்சு வைக்கணும். ஸோ அவங்க இல்லாத இடத்துக்கு. அதனால தான் ஆண்டவர் எங்கே கொண்டு போய் ஒளிச்சு வைக்கிறாருன்னு பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். மலையிலும் குகையிலும் கொண்டு போய் வைக்கிறாராம். ஓசியா 10:28 நினைக்கிறேன், அதில் சொல்லுவார், 10:8 10:28 சொல்லுவார், மலைகளிலும் குகைகளிலும் கொண்டு போய் அவங்களை ஒளிச்சு வைக்கிறாருன்னு இருக்கு. அதே காரியம் தான் வெளிப்படுத்தல் 6:15-16 இருக்கும். பூமியின் ராஜாக்கள், பெரியோர்கள், ஐஸ்வர்யவான்கள், சேனை தலைவர்கள், பலவான்கள், சுயாதீனர் யாவரும், அடிமைகள் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலையிலும் ஒளிந்து கொண்டு, வெளிப்படுத்தல் 6:15 இருக்கும். இதே காரியம் தான் உங்களுக்கு ஓசியா 10 இருக்கும். அதே காரியம் தான் உங்களுக்கு 2ஆம் அதிகாரம் ஏசாயாவில் இருக்கும். 3 இடத்துல சொல்வாரு, அவங்க போய் மலையில பதுங்கி கொள்வாங்கன்னு. அங்கதான் உங்களுக்கு நெட்வொர்க் எடுக்காது. நெட்வொர்க் இல்லாத இடத்துல கொண்டு போய் ஆண்டவர் வைக்கிறார். இதான் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், காற்றை பிடித்தல். இது ஒரு பக்கம், இது நடக்கிற உண்மையான சம்பவம். அதே நேரத்தில் காற்று பஞ்சம்னு ஒன்று வர ஆரம்பிச்சிருச்சு. காத்து பஞ்சம் உலகளாவிய. ஷாங்காய் சிட்டியெல்லாம் சுவாசிக்கிறதுக்கு தகுதி இல்லாத சிட்டின்ட்டான். நம்ம ஊர்ல டெல்லி அப்படிதான் இருக்குது. கார்பன் டை ஆக்சைடு லெவல் 20 தான் இருக்கணுமா, அவங்க சொல்றாங்க 400 இருக்கான் டெல்லியில. பல நேரங்களில் ஸ்கூலுக்கே போக வேண்டாங்க பிள்ளைகளை, ஸ்கூல் பக்கம் போக வேண்டாம், வீட்டுக்குள்ளே இருங்க, வீட்டுல இருந்து படிங்கன்றான். எல்லா பஞ்சமும் எல்லா பக்கமும் வர தொடங்கி விட்டது. ஒரு பக்கம் சாப்பாடு பஞ்சம், ஒரு பக்கம் தண்ணி பஞ்சம், ஒரு பக்கம் காத்து பஞ்சம். இதெல்லாம் தாண்டி உச்சமா இதெல்லாம் வெளியே நடக்கிறது, வெளியே நடக்கக்கூடியது. சபைக்குள்ள ஒரு பஞ்சம் இருக்கு. ஆமோஸ் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. ஆமோஸ் புஸ்தகம் 8:11 வாசிங்க. இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகம் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சம்னா என்ன சொல்றார். அது எப்படி நடக்கும் வசன பஞ்சம்? இப்ப நீங்க எடுத்து பாருங்க, முன்னாடி இருந்ததை விட சபைகள் பெருகி இருக்கு, முன்னாடி இருந்ததை விட விசுவாசிகள் பெருகி இருக்கிறாங்க, முன்னாடி இருந்ததை விட ஊழியர்கள் பெருகி இருக்கிறாங்க. அதுவும் நீங்க ஆன்லைனுக்குலாம் போயிட்டீங்கன்னா அவ்வளோ ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. நேற்று சொன்னேன் இல்லையா, தடுக்கி விழுந்தா ஊழியக்காரங்க தான். அதுவும் தமிழ்நாட்டுக்கு பெரிய கிஃப்ட். சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா ரேஞ்சிலையும் தீர்க்கதரிசி கிடைப்பாங்க உங்களுக்கு. 5 ரூபாய் ஆரம்பிச்சு 5000 வரைக்கும் இருக்காங்க. 10ஆவதுக்கு எவாஞ்சலிஸ்டுகள், 10ஆவதுக்கு ஆன்லைன் டீச்சர்ஸ், அடி போட்டிங்கன்னா எல்லா லெவல்லையும் இருக்காங்க. அப்புறம் என்ன வசன பஞ்சம் எப்படி வரும்? நீங்களே யோசிச்சு பாருங்க. காலையில் உங்களுக்கு எத்தனை பேர் வாக்குத்தத்தம் அனுப்புறாங்க? உங்க வாட்ஸ்அப்பில் வாக்குத்தத்தத்தை கிளீன் பண்றதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகுது?
இல்லையா? எத்தனை பேர் காலைல வர வாக்கு தத்துவம் எல்லாத்தையும் படிப்பீங்க? யாரும் படிக்கிறது இல்லை. ஏதோ 1-2 படிப்பீங்க. அதுக்கப்புறம் அவருடைய இதை பேரை பார்த்தோன்னே டெலிட் பண்ணிடுவீங்க. ஒரு சிலர்லாம் 1 அனுப்புனா கூட பரவாயில்ல, 3 நாள் ஒன்றா அனுப்புகிறாங்க. ஒரு சிலர்லாம் வீடியோ அனுப்புகிறாங்க, காலையில் வாக்கு தத்துவம். இப்படி பார்த்தீங்கன்னா இவ்வளோ வாக்கு தத்துவம் நமக்கே குமியுது காலங்கத்தால். எங்களுக்கெல்லாம் ஒரு 30 வருஷத்துக்கு ஒரு வாக்கு தத்துவம் வரும், ஜனவரி மாதம் 1ஆம் தேதி. இப்போ டெய்லி காலையில் 10 வாக்கு தத்துவம், 15 வாக்கு தத்துவம் இப்படி வந்துக்கிட்டே இருக்கு. டெலிட் பண்ண முடியாமல் இருக்கு. அதுக்கப்புறம் மொத்தமாக ஒரு நாள் உட்காந்து ஃபார்மெட் அடிக்கிறான், ஏன்னா ஃபுல்லாகிடுது. அந்த அளவுக்கு வாக்கு தத்துவம். அப்போ எப்படி வசன பஞ்சம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஆண்டவர் உணர்த்துனதை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த பூமி வந்து 71% தண்ணி, 29% லேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. 70-30ங்கிறாங்க, சில 29-71ங்கிறாங்க. ஆனால் பெரும்பான்மையான நாடுகளில் தண்ணி இல்லை. இப்போ ஈரான் எடுத்துக்கோங்க, 0 வாட்டர் லெவலுக்கு வந்துருச்சு. நிலத்தடி நீர் 100% முடிஞ்சிருச்சு, 0 லெவல்னு சொல்லிட்டாங்க. சூடானில் தண்ணி கிடையாது. இப்போ நம்மதில் நார்த் இந்தியாவில் ராஜஸ்தான் பக்கம்லாம் போனீங்கன்னா பல கிராமங்களில் தண்ணியே கிடையாது. ஆனால் பூமி 71% தண்ணி இருக்குது. ஏன் இத்தனை நாடுகளில் தண்ணி இல்லை அப்படின்னு கேட்டால், குடிக்க தண்ணி இல்லை பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் தண்ணி பஞ்சம். சுற்றி தண்ணி இருக்குது 71%, ஆனால் இது எதுவும் என்ன பண்ண முடியாது, குடிக்க முடியாது, பயன்பாட்டுக்கு யூஸ் ஆகாது, இருக்கும். அதே மாதிரி தான் வசன பஞ்சம்னா என்னன்னா, சபைகள் இருக்கும், ஊழியர்கள் இருப்பாங்க, ஆன்லைனில் மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும், வாக்கு தத்தங்கள் வந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் உங்கள் ஆத்ம தாகத்தை தீர்க்கிற வசனம் இருக்காது. அதுக்கு பேர் தான் வசன பஞ்சம். சபைகள் இருக்கிறதுனால மட்டும் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுறதுன்னு அர்த்தம் கிடையாது. கர்த்தருடைய பாரத்தோடு வசனத்தோடு சத்தியத்தோடு இருக்கிற சபை இருக்கணும். அந்த சபைக்கு போனோம்னா எனக்கு வார்த்தை கிடைக்குங்கிற நிச்சயம் இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு அந்த சாப்பாடு கிடைக்கும். கர்த்தர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. இன்னைக்கு போய் பாருங்க, ஆனா இப்போ கோவிடுக்கு பிறகு நான் பார்க்கறது ஒரு நல்ல மாற்றம் வந்திருக்குது. ஜனங்கள் சத்தியத்தை தேட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு கூட்டம் அப்படி தேடுறவங்க இங்க வந்து உட்காந்துருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கன்ஃபார்மா உங்களுக்கு தெரியும், இந்த மீட்டிங்ல அற்புத அடையாளம் நடக்காது. கன்ஃபார்மா தெரியும், இந்த ஆளு நிச்சயமா 1000 மடங்கு ஆசீர்வதிப்பேன்ற சொல்லி அனுப்பவே மாட்டாங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படியும் தாண்டி இவ்வளவு பேர் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பா எதுக்கு தான் வந்திருக்கிறோம், வசனத்துக்காக தான் வந்திருக்கிறோம். ஸோ இப்படி ஒரு மாற்றத்தை கோவிடுக்கு பிறகு கர்த்தர் மாற்றி இருக்கிறார். கோவிடுக்கு முன்னாடி நிறைய பார்த்தீங்கன்னா வசனத்துக்கு நல்ல வசனம் பேசுகிற சபைகளில் கூட்டம் இருக்காது. சத்தியம் பேசுகிற ஊழியக்காரங்க கூட என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அப்படியே சத்தியத்தை விட்டு போனவங்களா இருக்காங்க. அந்த சபைக்கு பார்த்தீங்கன்னா 5 பேர் 10 பேர் 20 பேர் 30 பேர் தான் இருப்பாங்க. சத்தியம் பேசுகிற ஊழியக்காரங்க கூட டென்ஷன் ஆகி சத்தியத்தை விட்டா. ஏன்னா இந்த சீன் காட்டுறவன், படம் காட்டுறவன், ஆடுறவன், ஓடுறவன், குதிக்கிறவன், விசில் அடிக்கிறவன், புகை போடுறவன், அவனுக்கு தான் மரியாதை. நீங்களும் அங்கே போய் தான் உட்காந்துருக்கீங்க. ஒரு குரூப்லாம் இருக்கு, சும்மா தீர்க்க தரிசனம் அடிச்சு விடுறதுனா உடனே போயிடுறது. என்னன்னு கூட கேவரிக்கிறது இல்லை. ஜப்பானில் பூகம்பம் வரும், அதுக்கு உங்களுக்கு என்ன? அதை கேட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? அது ஜப்பானுக்குள்ள சொல்லணும், அது ஜப்பானுக்குள்ள போனோம். அதை போய் கேட்டு வந்து பெருமையா சொல்றாங்க. ஒரு மீட்டிங் போயிட்டு வந்து சொல்றான், என்னடா அண்ணன் செய்தி கொடுத்தாரு, என்னடா என்ன கொடுத்தாருலாம் தெரியல, ஆனா போட்டு வாங்கினாருங்கிறான். செய்தி என்னடா கொடுத்தாரு, அது என்ன தலைப்போசனை எடுத்தார், அதை விடுங்கண்ணே அப்படி நொறுக்கி எடுத்துட்டாப்ல. என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியவே இல்லை. இப்போ உங்களுடைய மென்டாலிட்டியே வசனத்தை கேட்கறதுக்கு பதிலாக என்னவாயிருச்சு, வேற மாதிரி போக தொடங்குது. அதனால தயவு செய்து இந்த சத்தியம் பேசுற இடத்துக்கு போங்க. வசன பஞ்சம் அதிகமாகிட்டே போகுது. ஆன்லைன்ல பேசுறாங்க, அவர் பேசுறாரு, இவர் பேசுறாரு. இப்பவும் சொல்றேன், எப்படி உங்க பையனையோ உங்க பொண்ணையோ ஒரு ஸ்கூலுக்கு அனுப்பி ஒரு டியூஷனுக்கு அனுப்புறீங்களோ, அதே மாதிரி ஒரு சபைக்கு போய் ஒரு போதகர் கீழே படிங்க. போதும், இந்த அளப்புண்டு தெரியாதீங்க. இப்போ நிறைய பேர் அங்க போய் அதை படிக்கிறேன், இங்க போய் இதை படிக்கிறேன், போய் உபதேசத்தை விட்டு வெளியே போய் காணாமல் போயிடுறாரு. அதைத்தான் வசன பஞ்ச காலம். இன்னைக்கு தயவு செய்து ஏமாறாது இருங்கள். காலையில கூட செய்தி அதான் ஆண்டவர் கொடுத்தாரு. நிறைய கள்ள உபதேசங்கள் தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்குது. எல்லா பக்கத்துக்கும் போய் உங்களை ஏமாறாதீங்க. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நல்ல சபை கர்த்தர் கொடுத்துருப்பாரு. இந்த சபையை சார்ந்தவங்களுக்கு சொல்றேன், ஒருவேளை வெளி சபையில இருந்து வந்திருந்தீங்கன்னா உங்க சபையில நல்ல சத்தியம் இருக்கணும், அங்கேயே இருங்க. ஒருவேளை உங்க போதகர் கடினமா நடத்துறாரு, கொஞ்சம் திட்டுறாரு, சத்தியம் இருக்கா, 2 அடி கூட வாங்கிங்க, ஒரு தப்பும் இல்லை, ஒரு தப்பும் இல்லை. இப்போ எங்க பாஸ்டரெல்லாம் எங்களெல்லாம் வந்து அடிக்காத குறைதான், ஒரு சிலரெல்லாம் அடிச்சும் இருக்காரு. ஆனா எங்களுக்கு என்ன ஒரே ஒண்ணு, சத்தியத்துல வளர்க்கப்பட்டோம், அவ்வளவுதான். ஒரு கன்ஃபர்மேஷன், எங்க சபை கண்டிப்பாய் பரலோகத்துக்கு போகும்.
அப்படி ஒரு போதர் கீழே வளர்ந்ததுனால தைரியமா சொல்லுவேன், இன்னைக்கு நான் ஒரு ஊழியக்காரனை வந்து நிற்கிறேன். சில நேரத்தில் நீங்க திட்டாரு, சத்தியம் ரொம்ப கடினமா இருக்கு, அவர் ஒரு மாதிரி பேசுறாருங்கன்னா கஷ்டம். மோதிர கையில குட்டு வாங்கினாலும் பரவாயில்லம்பாங்க. அந்த மாதிரி தான் நல்ல சத்தியம் பேசுற ஊழியக்காரங்கிட்ட திட்டு வாங்கினாலும் தப்பு இல்லை. அந்த சபைக்குள்ள தங்கி இருங்க, உங்க ஆத்துமாய் பரலோகத்துக்கு போகும். அங்க அன்பா பேசுறாரு, தடவி கொடுக்குறாரு, அங்க போனா பிரியமானவர்களே அப்படிங்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் ஆக போறது இல்லை. அது எவாஞ்சலிசம், கரெக்ட், ஓகே. உலகத்தில் நம்ம போய் பேசும்போது ஜனங்களுக்கு அன்பை குறித்து பேசுகிறோம், கிறிஸ்துவின் பாடுகளை பற்றி பேசுகிறோம். இங்கே உள்ளே வந்த பிறகு அதெல்லாம் இல்லை. பையனுக்கு வீட்டில் தான் அப்பா அம்மா என்ன செய்வாங்க, நல்லா உட்கார வச்சு ஊட்டியெல்லாம் விடுவாங்க. ஸ்கூலுக்கு போனால் டீச்சர் ஊட்டியெல்லாம் விடாது, நவுத்தி எடுத்துரும், அவ்வளோதான். டீச்சரை போய் சொல்ல முடியுமா, எங்கள் அம்மா என்னை படுக்க வச்சு சாப்பாடு கொடுத்தாங்கன்னா ஏறி மிதிப்பேங்க, வந்தியா படிச்சியா போனியான் இருக்கணும்னு இருக்கும், அவ்வளோதான். அதே மாதிரி தான் சபை என்பது உருவாக்குகிற இடம். இங்கே வந்துட்டு நீங்கள் அதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. வந்தேன், சத்தியத்தை கற்றுக்கிட்டேன், கர்த்தருக்குள்ள நிலை நின்ன, கர்த்தர் வரும்போது நான் போவேன், அந்த நிச்சயத்தோடு கூட இருக்கிற சபைகளுக்கு போங்க. அல்லேலூயா. வசன பஞ்சம் எல்லா பக்கமும் போயிட்டு இருக்குது. மூன்றாவது 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பட்டயத்தினாலும் அடுத்து பஞ்சத்தினாலும் மூணாவது சாவினாலும். இந்த சாவினாலும்ங்கிறதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இயற்கை பேரழிவுகள் அல்லது டிசாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து மத்திய 24 நம்முடைய வருகைக்கான அடையாளங்கள் என்னன்னு கேட்டபோது அவர் சொன்ன அடையாளங்களில் ஒன்று பாருங்க, கொள்ளை நோய் இருக்கு, பஞ்சம் இருக்கு. மூணாவது கடைசியா என்ன சொல்றாரு, பூமி அதிர்ச்சிகளும் அப்படிம்பார். இயற்கை பேரழிவை பத்தி பேசுவார். இந்த குறிப்பிட்ட நான் சொல்றது இந்த ஒரு 10 வருஷம், ஆனா நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டியது 2004 இருந்து நமக்கு சுனாமி ஒன்று வந்துச்சு. இந்த 22 வருஷமாக நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பூமி அதிர்ச்சிகள் உலகளாவிய நடந்திருக்கு. வெறும் பூமி அதிர்ச்சி பத்தி மட்டும் சொல்றேன், இது இல்லாம எத்தனையோ பெரிய பெரிய பேரழிவுகள், காட்டுத்தீயிலிருந்து என்னென்னமோ நடந்திருக்கு. அது எல்லாமே இன்ஃபர்மேஷனாக எடுத்து வச்சிருக்கிறோம். ஆனால் இயேசு சொன்னதுல இது பார்த்தீங்கன்னு சொன்னா ஐஸ்லாண்டில் எரிமலை வெடிச்சது, 40 கிலோமீட்டருக்கு எரிஞ்சு போச்சு. இது ஜப்பான்ல 2024 ஜனவரி 1ஆம் தேதி காலையில் நடந்துச்சு. ஒரு ஊரே மொத்தம் காலி, டோட்டல் ஊர் கொலாப்ஸ். இது மொராக்கால மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி. என்ன ஆச்சரியம் கேட்டீங்கன்னா இந்த மொராக்கால இந்த பகுதிக்கு வந்து பூமி அதிர்ச்சியே வராதுங்கிறாங்க. அது வரக்கூடாத இடத்துல இருக்காமா, ஆனா அங்க வந்திருக்குது. அவங்க அந்த பூமி அதிர்ச்சியை கணிக்கிறவங்க சொல்றாங்க, இங்க எப்படி வரும்னே தெரியல, வராம அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்றாங்க. காட்டுவாங்க பாருங்க அந்த இடம், இங்க வந்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையாமா. இது மொராக்கால. இது நல்லா கவனிச்சுக்க, லிபியால ஒரே டேம் உடஞ்சி 3000 பேர் அட்டஸ்டச் காலி, டோட்டலா ஒரே ராத்திரி. அப்படியே தண்ணி மொத்தம் உடஞ்சி எல்லாரையும் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. டோட்டலா ஒரு ஊரே அப்படியே தண்ணிக்குள்ள போயிடுச்சு. இப்படி இயற்கை பேரழிவு இது எல்லாமே 2022க்கு மேல, கோவிடுக்கு 23க்கு மேல, கோவிடுக்கு பிறகு இவ்வளோ பெரியதான இயற்கை பேரழிவுகள் நடக்குது. ஆனா ஆண்டவர் சொன்னது மிக முக்கியமானது என்னன்னா பூமி அதிர்ச்சி. இது 2025 போன வருஷம் தாய்லாந்துல நடந்துச்சு. மிகப்பெரியதான பூமி அதிர்ச்சி. உங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் செத்து போனாங்க, 5000 பேருக்கு மேல என்ன செஞ்சிருக்காங்க, செத்துருக்கிறாங்க. இப்போ இந்த ஒரு 10 வருஷத்துல மட்டும் பெரிய பெரிய பூமி அதிர்ச்சிகள் வர ஆரம்பிச்சு. இங்க இருக்கு பாருங்க, இது வந்து ஒரு ரிப்போர்ட். இந்த 10 வருஷத்துல மட்டும் 80,000 பூமி அதிர்ச்சிகள் வந்திருக்கு. 4.5க்கு மேல 80,000க்கு மேல வந்திருக்கு. ஒரு வருஷத்துல மட்டும் 10,000 பூமி அதிர்ச்சி நடக்குது ஆனுவலா. இது 7.7 மேக்னெட்டிக் அளவு மியான்மர், ரஷ்யால வந்தது. எல்லாம் பார்த்தீங்கன்னா 2025 நடந்தது. மிக மோசமான பூமி அதிர்ச்சிகளின் காலம்னு இதை சொல்றாங்க. இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றாரு, நீங்கள் பூமி அதிர்ச்சிகளை காண்பீர்கள். இது ஒரு அடையாளமா சொல்றாரு. 7 பிரதான அடையாளத்துல இது ஒரு அடையாளம். இந்த 10 வருஷம் தான் அதிகப்படியான பூமி அதிர்ச்சிகள் நடந்திருக்கு வேதத்தில் சொன்னபடி. இதை தாண்டி மிக முக்கியமாக ஜப்பான் ஒரு காரியத்தை சொல்லியிருக்கு. கவனிங்க, இது ஜப்பான் கொடுத்த ரிப்போர்ட். என்ன கொடுத்துருக்குன்னா 2025 ஏப்ரல் போன வருஷம் சொல்லியிருக்கிறாங்க, 3 லட்சம் பேர் அளவுக்கு சாகிற அளவுக்கு மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி ஒன்று ஜப்பானில் வரப்போகிறதுன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அதுக்கு அவங்க ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறாங்க. அவங்களே சொல்றாங்க, ஜனங்களெல்லாம் அந்த மாதிரி இடங்கள்ல இருந்து வெக்கேட் பண்றாங்க. அந்த பூமி அதிர்ச்சி அந்த அளவுக்கு மிக பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு அடுத்து தான் இப்போ தாய்வான்ல நடந்தது, எல்லாமே நடந்துச்சு. இது நம் காலத்துல இந்த 10 வருஷத்துக்குள்ள நடந்தது. இங்க பாருங்க, இது எத்தனை பூமி அதிர்ச்சி எப்படி நடந்திருக்குன்னு சொல்றாங்க பாருங்க. 2015 25க்குள்ள 10 வருஷத்துல சிவப்பு கலர் டாட்ஸ் இருக்குல்ல, இது எல்லாமே பூமி அதிர்ச்சி. அத்தனையும் டோட்டல் உலகத்துல எல்லா பகுதியிலும் இருக்கு பாருங்க. ஆஸ்திரேலியால ஆரம்பிச்சு சவுத் அமெரிக்கால இருந்து
இந்த பக்கம் ஆப்பிரிக்கா, எல்லா பகுதியிலும் நடந்திருக்கு பாருங்க பூமி அதிர்ச்சிகள். அந்த குட்டி குட்டி டாட் ஒவ்வொன்றும் ஒரு பூமி அதிர்ச்சி. எத்தனை லட்சம்னு நீங்க போய் பாருங்க, சும்மா ஒரு கூகுளில் போய் செக் பண்ணி பாருங்க. இந்த ஒரு 15-20 வருஷம் தான் இவ்வளவு பூமி அதிர்ச்சிகள் நடந்திருக்கு. 2000க்கு அப்புறம் இவ்வளவு அடையாளங்களும் இயேசு சொன்னது, இவ்வளவும் நம் கண்களுக்கு முன்பாக இயேசு சொன்னது. இதை தாண்டி நேற்று நான் சொன்னேன், இப்பவும் சொல்றேன், ஒரு உங்களுக்கு புரிதலுக்காக அல்லது உங்களுடைய ஞாபகத்துக்காக 2 பெரிய பூமி அதிர்ச்சிகள் இன்னும் வர வேண்டியிருக்கு. பைபிள் படி 2 வரணும். ஒன்று இஸ்ரவேல்ல வரணும். எசேக்கியேல் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிங்க. எசேக்கியேல் 38:19 வாசிங்க. அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்திலே பெரிய அதிர்ச்சி உண்டாகி என் பிரசன்னத்தினால் சமுத்திரத்து மச்சங்களும். நல்லா கவனிங்க, அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்துல பெரிய அதிர்ச்சி. இப்போ அந்த ஒரு பூமி அதிர்ச்சியினுடைய ஸ்டார்டிங்க்கு நம்ம வந்திருக்கோம். 4.3க்கு இன்னும் பெருசு வரப்போகுதுன்னு இஸ்ரவேல்ல சொல்லி இருக்கிறாங்க. அந்த இஸ்ரவேல்ல எருசலேம்ல இப்படிப்பட்டதான ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி ஒன்று வரும். இதை நீங்கள் காண்பீர்கள். பெரிய பூமி அதிர்ச்சினா இன்னைக்கு அளவில் 6 புள்ளிக்கு மேலன்னு வச்சுக்கோங்க. திருப்பியும் சொல்றேன், இது பைபிள்ல உள்ள தீர்க்க தரிசனம், நான் சொல்றது இல்லை. 6 புள்ளிக்கு மேலதான் இன்னைக்கு நம்ம பெருசுன்னு சொல்றோம். அப்படி ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி இஸ்ரவேல் தேசத்தில் வரும், நீங்கள் காண்பீர்கள். அது எசேக்கியேல் 38ல சொன்ன தீர்க்க தரிசனம். நடக்கும்போது புதுசா பார்க்காதீங்க. நாம தீர்க்க தரிசனங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறி கொண்டிருக்கு, அதுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், உங்களுக்கு புரியணும். இதெல்லாம் அடையாளமா தான் இயேசு சொன்னார். இதை தாண்டி இன்னொன்னு வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 18-19 வாசிங்க. 16, 18, 19. சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின. பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை. அப்பொழுது மகா நகரம் 3 பங்காக பிரிக்கப்பட்டது. எந்த இடத்துல தெரியுமா? இது எதை பத்தி தெரியுமா? ரோம் நகரத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. ரோம் நகரம் மிகப்பெரிய பூமி அதிர்ச்சியை சந்திக்கும். இந்த நகரத்துல தான் இந்த மகா நகரம்ங்கிற பெயர் கொடுக்கப்படுது. அந்த மகா நகரம்னா எதுன்னா, அதே வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசி. 17, 18 வாசி. நீ கண்ட ஸ்திரீயானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிற மகா நகரமேயாம் என்றான். அன்னைக்கு பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ணின மகா நகரம் ரோம் நகரம். அந்த நகரத்தை பத்தி பைபிள் சொல்லுது. 7 மலை உள்ள நகரம் அங்க இருக்கு. வெளிப்படுத்தல் 17:9ல 17:9ல சொல்லுது. 18வது வசனத்துல அது மகா நகரம்னு இருக்கு. இந்த 7 மலை உள்ள நகரம்னா ரோம். நேற்று கூட சொன்ன குயிரினல், விமினல், கேபிட்டலின், அவென்டின், பாலண்டின், சீலியன், எஸ்குயிலின் 7 மலை. இந்த 7 மலைகள் உள்ள இடத்துல தான் பூமி அதிர்ச்சி வரும், மிக பெருசா வரும். அது எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா, வசனம் சொல்லுது 3 பங்கா அந்த ஊரே பிரிஞ்சிருமா. இது இப்ப நடக்குமான்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க ஜப்பான்ல பாத்தீங்க, ஒரு ஊரே அப்படியே போயிருச்சு, மொத்தமா டோட்டலா ஸ்தம்பிச்சிருச்சு. தாய்லாந்துல போய் பார்த்தோம் 7.7, இப்ப நம்ம பார்த்தோம். அப்படியே இப்போ நீங்க ஆப்பிரிக்கால போய் பாருங்க, கண்டமே 2ஆ பிரிஞ்சிருக்கு. இது ஆக்சுவலா 6th சீல்ல நடக்க வேண்டியது. இது உங்களுக்கு சொல்றேன். இப்போ இது நடந்தது எங்கன்னு பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கால. இப்போ 2024ல 6வது சீல் ஆண்டவர் சொல்றாரு, தீவுகள் விலகி போகும் அப்படிங்கிறார். ஆப்பிரிக்கா கண்டமே 2ஆ உடைஞ்சிருக்கு. இது அப்படியே பிளந்திருக்கு. இது வந்து அவங்க அனிமேஷன்ல காட்டி இருக்கிறது, இது ஒரிஜினல். அது பிளந்ததை காட்டுறாங்க. அப்படியே ஆப்பிரிக்கா விட்டு பிரியுது டோட்டலா. 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லுது, தீவுகள் அகன்று போயின அப்படின்னு சொல்லி, தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. தீவு தான் இடத்தை விட்டு போகணும் இருக்கு. அப்படியே பர்டிகுலர் தீர்க்க தரிசனம். இது எல்லாமே நம் கண்களுக்கு முன்பாக நடக்குது, நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்துகிட்டே இருக்கு, ஆண்டவர் சொன்னபடி. சோ இப்போ மிக முக்கியமான பூமி அதிர்ச்சிகளின் காலத்துக்குள்ள இருக்கிறோம். இந்த பூமி அதிர்ச்சிகள் உலகளாவிய மிகப்பெரியதான மாற்றங்களை கொண்டு வந்துகிட்டு இருக்கு. 4வது இயற்கை பேரழிவினாலும். அடுத்து 4வது என்ன இருக்குது? 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும். பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? துஷ்ட மிருகங்களினால் உண்டாகிற மரணம், அதனால ஒரு மரணம் வரப்போகுதுன்றாங்க. இதை நீங்க நேரடியா எடுத்துக்கிட்டீங்கன்னா, மிருகங்களால மரணம் வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். மிருகங்கள் எல்லாம் ஊருக்குள்ள வரும். இந்த பூமி எதிர்ச்சிகள் நடக்கும்போது, காட்டுக்குள்ள பெரிய பெரிய மாற்றங்கள் வரும்போது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஆட்டோமேட்டிக்காகவே கடலுக்குள்ள பெரிய மாற்றம் வரும்போது மீன்கள்லாம் எங்க வந்துடும்? கரைக்கு வந்துடும். இங்கே ஒரு நாட்டில் ஏதாவது பெரிய வந்துச்சுன்னா பறவைகள்லாம் பறந்து எங்கே போகும்? வெளிப்பக்கம் இன்னொரு நாட்டுக்கு போயிடும். இந்த சம்மர் வரும்போதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி பெரிய பூமி அதிர்ச்சிகள் நடக்கும்போது காட்டில் உள்ள மிருகங்கள்லாம் எங்கே வந்துட போகுது? கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டுக்குள்ளே வர தொடங்கும். அப்படி வரும்போது துஷ்ட மிருகங்களினால் மரணம் வரும். இது ஒன்று. இப்போ 2-3 வாரத்துக்கு முன்னாடி
ஊட்டியிலேருந்து ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருந்தாங்க. அது என்னன்னா, அவங்களால ப்ரிடிக்ட் பண்ணவே முடியலையாம். முந்தி எப்போதும் இல்லாத அளவுக்கு யானைகள் தடம் மாறி ஊருக்குள்ளே வருதான். பொதுவாக யானை தடம்னு சொல்லுவாங்க, அது ஒரு வழியாக போயிட்டு தான் ஒரு வழியாக வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ மிருகங்கள் எல்லாமே மாறி ஊருக்குள்ளே வர தொடங்குது. என்ன காரணம் தெரியல அப்படின்னு அவங்க போட்டிருந்தாங்க. அதுவும் கடைசி கால அடையாளங்களில் ஒன்று தான். ஆனால் அதை தாண்டி நாம் கொஞ்சம் நிதானித்து பார்த்தோம்னா, இப்போ கடந்த ஒரு 30-40 வருஷமாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா, வரக்கூடிய எல்லா கொள்ளை நோய்கள் இருக்கு இல்லையா, இருக்கிற எல்லா கொள்ளை நோய்கள் பாருங்கள், ஒரு துஷ்ட மிருகத்தின் பேர் கூட இருக்கும். வரக்கூடிய எல்லா வியாதிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, பைபிளில் எது துஷ்ட மிருகம்னு ஆண்டவர் சொல்கிறாரோ அதோடைய பேரை நீங்கள் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு பன்றி காய்ச்சல் அப்படின்னு ஒன்று இருக்கும், ஸ்வைன் ஃப்ளூ வந்துச்சு தானே, H1N1 சொல்லுவாங்க. அடுத்து குரங்கு காய்ச்சல், மங்கி ஃபீவர்னு ஒன்று வந்துச்சு, இப்போ கேரளா முழுக்க வந்துச்சு, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். மத்திய கிழக்கு நாடுகளில் கேமல் ஃபீவர்னு ஒன்று இருக்குது, அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும், மிடில் ஈஸ்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அதுக்கு பேர் என்னது, கேமல் ஃபீவர் அப்படிம்பாங்க. எபோலான்னு ஒன்று வந்துச்சு, எதுலேருந்து வந்துச்சுன்னு சொன்னாங்க, வவ்வால்லேருந்து வந்துச்சுன்னு சொன்னாங்க. இப்போ கொரோனா வந்தது இல்லை, அதுவும் எங்கேருந்து வந்துச்சுன்னு சொன்னாங்க, வவ்வால்லேருந்து வந்துச்சு. சைனாவில் இருக்கிற ஊகான் மாநிலத்தில் இருக்கிற அந்த அனிமல்ஸ் மார்க்கெட் அப்படிம்பாங்க, அதுலேருந்து வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எய்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்பன்சி குரங்குலேருந்து வந்து கிருமியிலேருந்து வந்துச்சுன்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் பாருங்க, ஒரு மிருகத்தின் பேர் இருக்கும் எல்லாத்துக்கும் பின்னாடியும். இது எப்பன்னா குறிப்பிட்ட இந்த ஒரு 40-50 வருஷமா மட்டும் நடக்குது. எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒரு மிருகத்தின் பேர் வரும். குறிப்பா பைபிள்ல உள்ளதுல ஒரு 95% அந்த துஷ்ட மிருகமா தான் இருக்கு. துஷ்ட மிருகத்தின் பேர் பைபிள்ல லேவியராகமத்தில் ஆண்டவர் எதெல்லாம் துஷ்ட மிருகம்னு சொல்றாரோ அந்த பேர்ல ஒரு கொள்ளை நோய், அதுல ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் ஜனங்க சாவுறாங்க. குறைஞ்சபட்சம் 1000 கணக்கு. சிலது இப்போ பறவை காய்ச்சல்னு ஒன்று வந்துச்சு, பேர்ட் ஃப்ளூன்னு ஒன்று வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் இந்தியாவிலையும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு சொல்கிறேன், இப்போ டெங்குவில் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி நம்ம கோவிட் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில். இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் பாருங்கள் ஒரு மிருகத்தின் பெயர் இருக்கும். அதுவும் குறிப்பாக பைபிள் சொல்கிற துஷ்ட மிருகத்தின் பெயர். அப்படி ஒரு கொள்ளை நோய் வைரஸ் உலகளாவிய வரும். இந்த 4 ஒன்றா நடக்கும். இப்போது இது 3த்துக்கும் ப்ரூஃப் பார்த்தோம் இல்லை, அதாவது பட்டயம் யுத்தத்துக்கு பார்த்தோம், பஞ்சத்துக்கு பார்த்தோம், அடுத்து இயற்கை பேரழிவுக்கு பார்த்தோம். இந்த கொரோனா மாதிரியே மிக மோசமான இன்னொரு கொள்ளை நோய் உருவாகுது, வைரஸ் வருதுன்னு சொல்லி உலக சுகாதார மையம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. இது கொரோனா இல்லை, கொரோனாவை விட மோசமானது அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. டிசீஸ் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ப்ரையாரிட்டி. கொரோனாவை விட மிக மோசமான பெருந்தொற்று எதிர்கொள்ள உலகம் தயாராக இருக்க வேண்டும், உலக சுகாதார நிறுவனம் தலைவர் எச்சரிக்கை இது அவர் கொடுத்தது. இது கொரோனாவை விட மோசமான மற்றொரு பெருந்தொற்றை எதிர்கொள்ள தயாராக இருக்குமாறு உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் டெட்ராஸ் அதானம் எச்சரித்துள்ளார். 2018 இப்படி ஒன்று சொன்னாங்க, 2020 வந்துச்சு, அதுதான் நம்ம நேற்று பார்த்தோம். 2018 சொன்னாங்க, இது 2024 25 சொல்லியிருக்காங்க. அப்போ யோசித்து பாருங்க, ஒரு பக்கம் 3ஆம் உலக யுத்தம் நடக்கும், இன்னொரு பக்கம் மிகப்பெரிய அளவில் பஞ்சங்கள், ஜனங்களுக்கு சாப்பாடு இல்லாத தன்மை போயிட்டே இருக்கும், தண்ணி கிடைக்காது, சாப்பாடு கிடைக்காது. இதோடு கூட நியூக்ளியர் வார், ஒரு பக்கம் ஃபெமைன்ஸ், இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இயற்கை பேரழிவுகள். இவங்க போட்ட குண்டுல பூமி அதிர்ச்சிகள், கடல்ல கொந்தளிப்பு, சுனாமி எல்லாம் சேர்ந்து நடக்கும். இதோட 4ஆவதா ஜனங்களுக்குள்ள என்ன பரவுமா, ஒரு பெரிய கொள்ளை நோய் வியாதி பரவுமா. எப்படி இருக்குமா, கொரோனாவை விட மிக மோசமானதாக இருக்கும். இந்த எல்லாமே திருப்பியும் சொல்றேன், இந்த 4க்கும் பைபிள்ல இருக்கு வசனம், இந்த 4க்கும் இப்போ உலகம் கொடுக்குது ப்ரூஃப். இதுல எதுவுமே எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. அங்கதான் ரொம்ப முக்கியம். நீங்க என்ன பண்ணிடுவீங்கன்னா, சொன்ன பைபிளையும் விட்டுறீங்க, உலக சுகாதார மையத்தையும் விட்டுறீங்க. நீங்க சொல்றது என்னன்னா, இந்த ஆள் எப்பவுமே இப்படித்தான் பயமுறுத்தினே இருக்கிறாரு. இப்போ இந்த அம்மா சொன்னபோது உங்களுக்கு பயம் வந்துச்சா? வரல தானே? நான் சொன்ன மட்டும் ஏன் வருது? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அவங்க ரொம்ப சர்வசாதாரணமாக ஒரு சீரியஸ் விஷயத்தை பேசிகிட்டு இருக்கிறாங்க. சீரியஸான விஷயத்தை சீரியஸாக சொன்னால் தான் புரியும். முதல்ல நீங்கள் இதெல்லாம் பார்த்துருக்கவே மாட்டீங்க தானே? அதான் ரொம்ப முக்கியம். நமக்கு இந்த அம்மாவா முக்கியம்? பாக்கியலட்சுமி தான் முக்கியம். எவ்வளோ பேருக்கு தெரிஞ்சிருக்குங்க பாருங்க, பார்த்துக்குங்க. இந்த நியூஸ்லாம் உங்களுக்கு வந்திருக்க, ரீச் ஆகிருக்கா தானே? இதெல்லாம் பைபிளையும் சொல்லியிருக்கு, நீங்கள் பார்க்குற டிவிலையும் அதுக்கான ப்ரூஃப் இருக்கு. நம்ம எந்த அளவுக்கு சீரியஸாக எடுத்துக்க போகிறோம்? இப்போ இவங்க சொல்லிட்டாங்களா, இங்கிலாந்துலேருந்து சொல்லியிருக்காங்க. இது இங்கிலாண்டோடைய ரிப்போர்ட். அவன் என்ன சொல்லியிருக்காங்க கேளுங்க. இது வந்து WHO சொல்லலை, இங்கிலாந்து ரிப்போர்ட். கொரோனா வைரஸ் போன்று புது பெருந்தொற்று எப்பொழுது வேண்டுமானாலும் உலக நாடுகளை தாக்கலாம். இங்கிலாந்து தொற்று நோய் நிபுணர்கள் எச்சரிக்கை.
ஸோ எல்லா பக்கமும் சொல்லிட்டான், ரெடியா இருங்க, அடுத்த பேண்டமிக்கு ரெடி ஆகுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஒரு பக்கம் தேர்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சுட்டான். இப்போ இவரு ஜெலன்ஸ்கி இருக்கிறாரு, உக்ரைனுடைய பிரசிடென்ட், அவர் டைரக்டாவே சொல்லிட்டாரு, we are on war, நாம யுத்தத்தில் இருக்கிறோம். தேர்ட் வேர்ல்டு வாரை பத்தி சொல்றாரு, இருக்கிறோம்ங்கிறாரு. ரஷ்யா சொல்லுது, ஆமா தேர்ட் வேர்ல்டு வார் வரதுக்கான இடத்துல தான் நம்ம இருக்கிறோம்னு சொல்லுது. ஸோ எல்லாருமே வார் பத்தி பேசுறாங்க. பஞ்சம் ஆரம்பிச்சிருச்சு, எல்லா பக்கமும் பேரழிவு நடந்துகிட்டு தான் இருக்கு, நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்குது. ஜப்பானும் சொல்லுது 3 லட்சம் பேர் அளவுக்கு பெரிய பாதிப்பு வரப்போகுதுன்னு. இவங்களும் சொல்லிட்டாங்க. இதை விட இன்னும் ஒரு பெரிய விஷயம் இருக்கு, லாஸ்ட் அதையும் நான் சொல்லிடுறேன், கவனிச்சிங்கன்னா. கொரோனாவை விட 100 மடங்கு ஆபத்தான வைரஸ்கள் ஆஸ்திரேலிய ஆய்வகத்திலிருந்து மாயமாகி இருப்பதாக அந்நாட்டு அரசு அறிவித்திருப்பது உலக நாடுகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. இதன் அபாயம் பற்றி வைரஸ் ஆராய்ச்சியாளருடன் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித் நடத்திய கலந்துரையாடல் இது. கொரோனாவை விட மிக மோசமான வைரஸ் 316 வைரஸ் காணோம் ஆஸ்திரேலியா ஆய்வகத்திலிருந்து. நான் சொல்லல, கவர்மெண்ட் சொல்லுது, ஆஸ்திரேலியா கவர்மெண்ட். காணாம போயிருச்சாமா. 2025 ஸ்டார்டிங்ல காணோம், 2026 ஜனவரி இன்னைய வரைக்கும் கண்டுபிடிக்கல. வெரி சீரியஸ் வைரஸ். உலகத்தில் இருக்கிறதுலையே கொடுமையான மிருகங்கள், ரொம்ப கொடூரமான மிருகங்கள்ல எச்சங்கள், அவங்களுடைய கழிவுகள்ல இருந்து வைரஸ் ரெடி பண்றாங்க, அவங்க பார்க்குறாங்க, ஆராய்ச்சி பண்றாங்க. அந்த வைரஸ்ல 316 வைரஸ் காணும். ஆனா இவங்க சொல்ற மாதிரி அந்த லேப் இருக்குல்ல, அது என்னவோ தெரு ஓரத்தில் இருக்கிற டீ கடை லேப்லாம் இல்லை, போற போக்கில் எடுத்துட்டு போற மாதிரி. இந்த வேர்ல்டுலே த மோஸ்ட் சேஃபஸ்ட் லேப் தான். அங்கேருந்து எடுக்கவே முடியாது, அத்தனை பாதுகாப்பு இருக்கு அதுல, சர்வைலன்ஸ். ஆனால் 316 வைரஸ் காணும். எங்க இருக்கு, என்ன ஆச்சு, யார் என்ன பண்றாங்க தெரியாது. ஆனா எல்லாரும் சொல்றான் ஒரு கிருமி பரவ போகுதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். தயவு செய்து நாம் மிக மிக முக்கியமான காலகட்டத்துக்குள் வாழுகிறோம். இயேசு சொன்ன எல்லா அடையாளங்களும் நம் கண்களுக்கு முன்பாக நடந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் ஒன்று இருக்கு, மிக முக்கியமானது, அதை மட்டும் சொல்லிட்டு நம்ம ஜெர்மனி முடிச்சிருவோம். இந்த சம்பவங்கள் நடக்கும்போது ஜனங்கள் என்ன செய்வாங்கன்னு பைபிள் சொல்லுது. ஜனங்கள் என்ன செய்வாங்கன்னு அதே 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 15வது வசனம் 16வது வசனம் வாசிங்க. 15 வாசிங்க ஃபர்ஸ்ட். பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளித்து கொண்டு. நல்லா கவனிச்சு பாத்தீங்களா? அத்தனை பேர் எங்க போய் ஒளிஞ்சுப்பானா? கண்மலையில போய் ஒளிஞ்சு கொள்வானா. இதை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஓசியாவின் புஸ்தகத்திலும் இதே காரியத்தை வேதம் சொல்லுது. ஓசியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பும் பொழுது வாசிங்க. ஓசியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. இஸ்ரவேலுடைய பாவமாகிய ஆபேலின் மேடைகள் அழிக்கப்படும், முட்செடிகளும் முட்பூண்டுகளும் அவர்கள் பலிபீடங்கள் மேல் முளைக்கும். பர்வதங்களை பார்த்து எங்களை மூடுங்கள் என்றும் குன்றுகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் என்றும் சொல்லுவார்கள். இது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான மிக முக்கியமான ஒரு விஷயம். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல சொல்லக்கூடியதான அதே காலகட்டத்தில் ஓசியாவின் புஸ்தகத்தில் அவங்க சொல்றாங்க போய் அவங்க பதுங்கி கொள்வாங்கன்னு. இன்னொரு வசனம் வாசிங்க. ஏசாயா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. ஏசாயா 2:20 வாசிங்க. பூமியை தத்தளிக்க பண்ண கர்த்தர் எழும்பும் அந்நாளிலே அவருடைய பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமையின் பிரதாபத்திற்கும் விலகி கண்மலைகளின் வெடிப்புகளிலும் குன்றுகளின் சந்துகளிலும் புகுந்து கொள்ளும்படிக்கு 3 இடத்துல ஆண்டவர் சொல்றாரு. ஏசாயா 2:20, ஓசியா 10:8, வெளிப்படுத்தல் 6:15. மலைகளிலும் கண்மலையிலும் போய் என்ன செய்வாங்களாம்? ஒளிந்து கொள்வார்கள் அப்படின்னு. இதை ஏன் இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னு கேட்டா, இவ்வளோ பெரிய விஷயம் உலகளாவிய நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றோம் இல்ல. நீங்களும் நானும் ஏதோ நான் புதுசாக சொல்ற மாதிரி நினைக்கிறீங்க, இல்லைனா நான் தேவையில்லாத சொல்றேன்னு நினைக்கிறீங்க. இப்போ உலகத்தில் இருக்கிற பெரிய ஜைன்ஸ் அந்த 6:15 இருக்கு. பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் இருக்குல்ல. இங்க பாருங்க, இவங்கெல்லாம் பூமியின் ஜைன்ஸ். இவங்களாம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பாருங்க. அத்தனை பேரும் போய் ஒரு இடத்துல பதுங்கி இருக்கிறாங்க. இது அவங்களே சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இவங்க யாருன்னு தெரியுங்களா? அங்க இருக்கிறதுல யாருன்னு பாருங்க. சாம் ஆல்ட்மேன், மார்க் ஜுக்கர்பர்க், ஜெஃப் பியாஸ், இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா ஓப்பன் ஏஐ, அப்புறம் ஃபேஸ்புக்கு இதெல்லாம் இருக்குல்ல, அதனுடையதான ஓனர்ஸ்.
இங்கெல்லாம் இருக்காங்க, கீழே போட்டிருக்கு யார் யார் எந்தெந்த இவங்க அத்தனை பேர் என்ன சொல்றாங்க பாருங்க. இது நியூஸ் இருக்கு, நீங்க போய் பார்த்துக்கலாம். அத்தனை பேர் என்ன பண்றாங்கன்னா, அதர் டெக்னிக்கல் ஜைன்ட்ஸ், பெரியோர்கள் 6-15 பெரியோர்கள் ஜைன்ட்ஸ் டு கோ அண்டர் கிரவுண்ட், பூமிக்கு அடியில் போறாங்க. பில்டிங் சீக்ரெட் பங்கர்ஸ் ஃபார் வேர்ல்டு வார் கிரைசிஸ். புரியுதா? இவங்க எல்லாம் கீழே போறாங்க. பேண்டமிக், கொள்ளை நோய் 1, யுத்தம் 3வது கிளைமேட் டிசாஸ்டர்ஸ், பூமி எதிர்ச்சிகள், பேரழிவு. பைபிள்ல சொன்ன அதே காரணம், வெளிப்படுத்தல் 6:8 கர்த்தர் சொன்ன அதே காரணம். 6:15 இவங்க எல்லாம் பூமி கடியில போய் பதுங்கி கொள்றாங்க. அத்தனை பேரை ரெடி பண்ணிட்டான், பண்ண போறான் இல்ல. அவங்க சொல்றாங்க we are ready. ஏன்பா நீங்க எல்லாம் இப்படி கட்டி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா அவங்க சொல்றாங்க ஜியோ பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி, பூமியில நடக்கக்கூடியதான இந்த பெரியதான ஜியோ பாலிடிக்ஸ்னா வேர்ல்டு வார், இந்த மாதிரி காரியங்கள், இதனால நடக்கக்கூடியதான கொள்ளை நோய்கள், அதோடு கூட வரக்கூடிய பூமி எதிர்ச்சிகள், இதனால நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா போய் பூமி கடியில சைபர் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பேண்டமிக் ஆஃப்டர் ஷாக், இது ஃபுல்லாவே எதை பத்தி சொல்லுதுன்னா இந்த 3 விதமான காரியங்களை நடக்கும்போது தப்பிப்பதற்காக பூமியின் பெரியோர்கள் எல்லாம் போய் கீழே என்ன பண்ணிட்டோம், இப்படி கட்டி இருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. கவனிச்சு கொள்ளுங்க. வெளிப்படுத்தல் 6:15 ரெடி, கண்களுக்கு முன்பாக. ஏற்கனவே உலகத்துல பல நாடுகளில் உள்ள தலைவர்கள் தங்களுக்கான காரியங்களை பூமிக்கு அடியில் ரெடி பண்ணிட்டாங்க. நீங்க சும்மா போய் டென்வர் ஏர்போர்ட் பங்கர்ஸ்னு போட்டு பாருங்க. அமெரிக்காவில் டென்வர் ஏர்போர்ட்டு கீழே ஒரு நகரத்தையே உருவாக்கி இருக்கிறாங்க, மேலே பெரிய பிரச்சனை வந்தான்னு சொல்லி. அதையும் தாண்டி இது சுவிட்சர்லாந்து, அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இது சுவிட்சர்லாந்து 100% தன் நாட்டு மக்களுக்கு பூமிக்கு அடியில் பங்கர்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. உலகத்துல முதல் நாடு தன் ஜனங்களை அத்தனை பேருக்கும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க, ஃபுல்லா எல்லா மலைக்கடியில. அந்த அரசாங்கம் இப்ப இல்ல, அவங்க எப்ப செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சு ஆரம்பிச்சோ அப்பத்துல இருந்தே அடுத்த வேர்ல்டு வார் வரும்போது ஜனங்க பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா ரெடி பண்ணி இப்போ 100% ரெடி பண்ணிட்டாங்க. சோ வெளிப்படுத்தல் 6:15 ரெடியா இருக்கு நம் கண்களுக்கு முன்பாக. இவ்வளோ அடையாளங்களும் நடக்குது. அதை நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா? 6:15 ஒரே ஒரு ஆள் மிஸ் ஆவாங்க, தெரியுமா உங்களுக்கு? 6:15 வெளிப்படத்தில் திருப்பி வாசி பாருங்க. ஒரே ஒரு ஆள் மிஸ் ஆவாப்ல, அதுல யாருன்னு பாருங்களேன், திருப்பி வாசிங்க. பூமியின் ராஜாக்கள் இருக்காங்க, பெரியோர்களும், ஓகே, ஐஸ்வர்யவான்களும், சரி, சேனை தலைவர்களும். ஐஸ்வர்யவான் வந்தா இன்னொரு ஆள் வரணுமே, யார் வரணும்? தரித்திரர், ஏழைகள் வரணும்ல, அவன் இல்ல பாருங்க அதுல. அதுவே வெளிப்படுத்தல் 13:16 வாசிச்சு பாருங்க. சிறியோர், பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர் இருக்கானா? கையிலையும் நெத்திலையும் முத்திர போடுறதுல யார் இருக்கா? தரித்திரர் இருக்கா. ஆனா கீழே போறதுல யார் இல்ல? ஏன் தெரியுமா? ஏழைகளால கீழே பங்கருக்கு போகவே முடியாது. ஒண்ணு கவர்மெண்ட் ரெடி பண்ணி கொடுத்தாதான் உண்டு, கீழே ஏழைகளால் போக முடியாது. ஏன்னா ஜெயின்ஸ் தான் போக முடியும். ஒரு பங்கருக்கு குறைஞ்சபட்சம் இந்தியா பணத்துல 20 இருந்து 330 கோடி ரூபாய் செலவாகுதான். அதுல நியூக்ளியர்லாம் அட்டாக் வராம இருக்கிறதுக்கு பாதுகாக்கிறதுக்கு. வெளிப்படுத்தல் 1900 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா தரித்திரங்கிற வேர்டு இருக்காது, அதுல பர்டிகுலரா இருக்காது. ஆனா முத்திரை போடுறவங்க லிஸ்ட்ல யார் இருக்கிறாங்க அப்படின்னா ஆண்டவருக்கு எவ்வளவு அழகா ஆவியானவர் எழுதியிருக்கிறார் பாருங்க. கீழே போறது யாருன்னா பூமியின் ராஜாக்கள், பெரியோர்கள், ஐஸ்வர்யவான்கள், சேனை தலைவர்கள், பலவான்கள், சுயாதீனர், அடிமைகள், இவர்களுக்கு வேலை செய்யக்கூடியவர்கள். ஆனால் தரித்திரருக்கு அங்க என்ன இல்லை? இடம் இல்லை. இப்போ கீழே போனோம்னா மினிமம் 20 to 30 கோடி ரூபா செலவாகும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா போக போக அதிகமாகும்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த காரியம் நெருங்க நெருங்க அதிகமாகும்ன்றாங்க. ஒரு ஆளுக்கே 2 கோடி ரூபாய் 3 கோடி ரூபா ஆகும்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு தோணும்ல, இவ்வளவு பேர் போறாங்க, நம்ம நிலைமை என்ன? இதெல்லாம் வருது. எத்தனை பேர் கீழே போறதுக்கு ஒரு 2 கோடி ரூபா வச்சிருக்கியா? ஃபேமிலியா போறதுன்னா ஒரு 8-10 கோடின்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளவு பேர் இருக்கு? சும்மா கை தூக்குங்க பார்ப்போம், தசம்பாகம் வந்திருக்கான்னு பார்ப்போம். இருக்கா இல்லையா? அப்ப நீங்க நான்லாம் என்ன லிஸ்ட்? சவுண்டா சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் சவுண்டா. நீங்க வாழ்க்கையிலே முதல் முறையா உங்களை தரித்திரர்னு ஒத்துருக்கிறீங்க. இப்ப இல்ல சொல்லும் போதே பெருமையா தானே சொல்வீங்க, கர்த்தர் எங்களை எப்படி ஆசீர்வச்சிருக்கா தெரியுமா அப்படின்னு. சரி, நீங்கள் நானும் யார் தான்? அந்த வசனத்தின்படி தரித்திரர். அப்போ அதை படிக்கும் போது எனக்கு தோணுச்சு, ஆண்டவரே இவங்கெல்லாம் கீழே போய் தப்பிச்சுக்கிறாங்க,
நம்மள மாதிரி ஆட்களுக்கு என்னன்னு தெரியாது. அப்ப ஆண்டவர் ஒரு வசனத்தை படிக்க வச்சாரு. இந்த கீழே போறவன் யாருன்னு அடுத்த வசனம் படிங்க, 16 படிங்க. வெளிப்படுத்தல் 6:16. பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனம் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள். அப்ப யாரு கீழே போறவன் தெரியுமா? பிதாவாகிய தேவனையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் பார்க்க முடியாதவன் தான் கீழே போறான். பிதாவாகிய தேவனை யார் பார்க்க முடியாதுன்னு வசனம் சொல்லுது? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை, அவன் தான் கீழே போறான். அடுத்து யார் இயேசுவை பார்க்க முடியாது? மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ. விசுவாசம் இல்லாதவன், பரிசுத்தம் இல்லாதவங்க, கர்த்தருக்கு முன்பாக கிறிஸ்தவர்களாக இருந்தும் உண்மை இல்லாதவர்கள், கர்த்தருக்கு முன்பாக நிலைநிற்க முடியாதவர்கள், சபைக்குள்ள வந்தும் ஆண்டவரை சந்திக்க வழி இல்லாத ஒரு கூட்டம் இருக்கும். இவர்கள் தான் கீழே போகிறார்கள். இவன் கேட்டால் ஞானமா சொல்லுவான். என்ன சொல்லுவான் தெரியுமா? இது கர்த்தருடைய கிருபைங்க, ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கலையா, யூஸ் பண்ண வேணாமா, போயிட்டு வாங்க கீழே, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனால் வசனம் அப்படிதான் சொல்லுது. அப்போ தரித்திரர் நிலைமை என்ன? இவங்கெல்லாம் போயிட்டாங்க, சரி இருக்கிறவன் கீழே போய் பத்திரமா பாதுகாத்துட்டா, அதை கட்டிட்டாங்க, எல்லாரும் ரெடி ஆகிட்டாங்க, ஓகே ஃபைன், எல்லாம் இருக்கு. அப்போ தரித்திரருடைய நிலைமை தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வசனத்தை கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். அதை சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். வசனத்தை ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குருடர்கள் பார்வையடைகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், மரித்தோர் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. அதோட அர்த்தம் என்னன்னா, இவர்கள் எல்லோரும் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தினாலே, பணத்தினாலே கீழே போய் பதுங்கி கொள்ளுகிறார்கள். தரித்திரருக்கு ஒரு நற்செய்தி பிரசங்கிக்கப்படுகிறது. என்னன்னு சொல்லப்படுகிறது தெரியுமா? இவர்கள் எல்லோரும் இந்த மலைகளுக்கு அடியில் போய் பதுங்கிக் கொள்வார்கள். இந்த நற்செய்தி ஒன்று நமக்கு இருக்கிறது. இவைகளுக்கு நடுவில் உங்களையும் என்னையும் மீட்டு கொண்டு கண்மலையான தேவன் வரப்போகிறார். நாம் அவரோடு கூட போய் மேலே உட்கார போகிறோம். அல்லேலூயா. இதுதான் அந்த தரித்திரருக்கு கொடுக்கப்படுகிற நற்செய்தி. ஏங்க இது வசனத்துக்காக சொல்றீங்களா? உண்மையிலேன்னா இவங்க ரெண்டு பேரும் கீழே போறவங்க யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு பேரை பார்க்க முடியாம போறாங்க. சிங்காசனமே வீட்டுக்குரிய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியினுடைய கோபத்திற்கும் மறைஞ்சு கீழே போயிட்டாங்க. அதே நேரத்தில் அடுத்து வெளிப்படுத்தல் 7:9 இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது சகல கோத்தத்திலிருந்தும் ஜாதிகளிலிருந்தும் பாஷைக்காரிலிருந்தும் மீட்கப்பட்டதும் ஒருவரும் எண்ணக்கூடாததுமாகிய திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்துக் கொண்டு தங்கள் கைகளிலே குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு, வாசிங்க, சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். இந்த ரெண்டு பேரை பார்க்க முடியாம போன அதிகாரத்துல அத்தனை பேரும் கீழே போயிட்டான். இந்த ரெண்டு பேரை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் மேல போயிருச்சு. அல்லேலூயா. இப்ப கடைசி கேள்வி கேட்டு ஜெபிச்சு முடிக்க போகிறோம். நீங்களும் நானும் கீழே பங்கஸ்ல போய் பதுங்கி கொண்டு தேவனை பார்க்க முடியாத கீழே போற கூட்டமா, அல்லது பறந்து மேலே போய் கர்த்தரை சந்திக்க போகிற கூட்டமா? ரெண்டும் அங்கேயே இருக்கு, பக்கத்துல இருக்கு. ஆப்ஷனை கர்த்தர் நமக்கு வச்சுட்டாரு. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. ஆண்டவர் சொன்ன 6வது முத்திரை வரைக்கும் எல்லாம் ரெடி, அத்தனையும் தயாரா இருக்கு. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் பொழுது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். இதெல்லாம் இங்க நடந்துகிட்டு இருக்கும் போது எப்படி நோவாவுடைய பேழை மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. ஆதியாகமம் 7:11 இருக்கு. வானத்தின் மதகுகளும் திறவுண்டன, மேலிருந்து தண்ணி கீழே இருந்து தண்ணி எல்லாம் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கான், ஓடிக்கிட்டு இருக்கான். ஆனா ஒரே ஒரு பேழை மட்டும் அந்த தண்ணிக்கு மேல நின்று மிதந்து பர்வதங்களுக்கு மேல சமுத்திரத்துக்கு மேல நின்று கொண்டிருந்ததை போல உலகம் மிகப்பெரிய தத்தளிப்பு அழிவுகளுக்கு நடுவில் போய்கொண்டிருக்கும் பொழுது வானம் சுருட்டப்பட்ட புஸ்தகத்தை போல விலகும், தீவுகள் அகன்று போகும், சூரியன் கருத்த கம்பளியை போல கருக்கும், சந்திரன் ரத்தம் போல ஆகும், அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அது காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமிக்கு மேல் வந்து விழும். ஒரு கூட்டம் பூமிக்கு அடியில போய் பதுங்கிக் கொள்ளும். ஆனால் இவைகளுக்கு நடுவில் ஒரு கூட்டம் புறப்பட்டு அழகாய் கர்த்தருக்கு முன்பாக சிங்காசனத்துக்கு முன்பாக வெள்ளை அங்கிகளை தரித்துக் கொண்டு தங்கள் கைகளிலே குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு அவருக்கு முன்பாக நிற்க போகிறது. அல்லேலூயா. உங்களை என்னையும் கர்த்தர் அந்த அழைப்புக்கு தான் அழைத்திருக்கிறார். அந்த நற்செய்தி தான் உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. நம்முடைய தலைமுறையில நம்முடைய கண்களுக்கு முன்பாக இந்த சம்பவங்கள் எல்லாம் அப்படியே நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்ப ஆண்டவர் நமக்கு இதை வெளியரங்கமாக்கி கொடுக்கிறார். இதைத்தான் முத்திரைகள் உடைக்கப்படுதல். வசனத்தை கொடுத்திருக்காரு, அது என்னங்கிறத புரிய வைக்கிறார்ல, அதற்கு பேர் தான் முத்திரை உடைக்கப்படுதல். போன தலைமுறையில இதை சொன்னா புரியாது, ஏன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி இது எல்லாமே நடக்கல. இஸ்ரவேல் வந்த பிறகுதான் இது எல்லாமே நடக்கணும். இப்ப எல்லாமே நடக்குது. இந்த 76 வருஷத்துக்குள்ள இவ்வளவு நடந்திருக்கு. எனவே இந்த முத்திரைகள் காலத்தில் நீங்கள் நானும் இருக்கிறோம்.
ஆண்டவர் வரப்போகிறார். நாம் பறந்து அவருக்கு முன்பாக போய் நிற்கிற கூட்டத்தில் இருக்க போகிறோம். நேற்று சொன்ன ஒரு விஷயத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன். அப்போ வரப்போறாருங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு, கர்த்தருடைய வருகையில போகணுங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு, எல்லாம் ரெடியா இருக்கு, என்ன செய்யணும்? இது அத்தனையும் இன்ஃபர்மேஷன் நீங்க பார்த்தது, இதெல்லாம் அடையாளம், அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வேத வாக்கியத்தை கர்த்தர் என்ன பண்றாரு? உறுதிப்படுத்தினார். இப்ப இதெல்லாத்தையும் வச்சு கர்த்தர் வசனத்தை உறுதிப்படுத்திட்டாரு, வருகை வரப்போகுதுன்றது நிச்சயம். ஆனால் போகிறதுக்கு என்ன செய்யணும்? முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்க வேண்டும். இயேசு என் பாவத்தை மன்னிச்சாருங்கிற நிச்சயம் இருக்கணும். அந்த நிச்சயம் வந்துச்சுன்னா உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும், அதற்கு பேர் ரட்சண்ய சந்தோஷம். ரெண்டாவது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும். வேற ஞானஸ்நானமே கிடையாது. குழந்தை ஞானஸ்நானம், கொடிக்கைக்கிற ஞானஸ்நானம், அவங்க அதெல்லாமே கிடையாது. வசனம் தெளிவா சொல்லுது, ஜலத்துல மூழ்கி எடுக்கணும். எடுத்திருக்கீங்களா? ஏங்க குழந்தையில எடுத்த ஞானஸ்நானம் இல்லைன்னீங்கன்னா, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுகிறவனே ரட்சிக்கப்படுவான். குழந்தையில உங்களுக்கு எதுவுமே தெரியாது, குழந்தை ஞானம் பைபிள்லையும் இல்லை, எங்கேயும் சொல்லப்படவும் இல்லை. எனவே தண்ணியில மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்காதவங்க ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுங்க. இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், முக்கியமும் கூட. ஒருவேளை இது வரைக்கும் நீங்க இல்லைன்னா இப்போ ஒப்பு கொடுங்க. பாஸ்டரோ அனௌன்ஸ் பண்ணாங்க, ஒப்பு கொடுத்து வந்தீங்கன்னா. ஏன்னா ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிடில் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. இப்போ இருக்கும் போதே பண்ணிட்டா நல்லது. நாங்கள் கோவிடுக்கு முன்னாடி இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம், யாரும் செவி சாய்க்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோவிட் நாட்டில் 2-3 பேர் ஃபோன் பண்ணுறாங்க. அதில் ஒரு பிரதர் ஃபோன் பண்ணுறாரு, இப்போ எங்கேயாவது ஞானஸ்நானம் எடுக்கலாமான்னு கேட்குறாரு. இல்லை சர்ச்சி எல்லாம் மூடி இருக்கு, இப்போ எடுக்க முடியாது. என்ன பாஸ்டர் பொறுப்பு இல்லாமல் பேசுறீங்கன்றாரு. அவர் என்ன பார்த்து, நான் ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொல்கிறேன், இப்படி பொறுப்பு இல்லாமல் பேசுறீங்களே. நான் என்ன கேட்டேன், ஏன் இவ்வளோ அர்ஜென்ட்டாக நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கணும்னு கேட்டேன். இப்போ அவர் சொன்னார், முந்தா நேற்று எதிர் வீட்டில் ஒருத்தர் போயிட்டாரு, நேற்று பக்கத்து வீட்டில் ஒருத்தர் போயிட்டாரு, எதுக்கு எடுத்து வச்சுக்கலான்னு பார்க்குறேன்னு சொன்னார். அந்த மாதிரி நிலைமைக்கு ஏன் போய் ஞானஸ்நானம் எடுக்கணும்? இன்றைய ரட்சண்ய நாள், ஆண்டவர் நல்ல வாசல் திறந்திருக்கிறாரு. ஞானஸ்நானம் என்பது கீழ்ப்படிதல். அதுக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா பரலோகம் உங்களை கனப்பண்ணும். அல்லேலூயா. மூணாவது, எபேசியர் 4:30 சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். அவர் தான் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரை. அவர் தான் உங்களை உருவாக்குறவர், ஆலயத்துக்குள்ள வச்சு ரெடி பண்ணி மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாய் மாத்துகிறவர். அவர் தான் கொண்டு போய் சேர்க்கிறவர். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவராலே அருளப்பட்டிருக்கிறது. அந்த ஆவியானவர் தான் உங்களை கண்டித்து உணர்த்துகிறவர். அவர் தான் உங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துறவர். பரிசுத்த ஆவியானவர் இல்ல, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, அது ஒரு ஆள் தத்துவமே கிடையாதுன்னு ஒரு குரூப் சொல்லி தெரியுது. பரிசுத்த ஆவியானவர் உண்டு. அவர் தான் சபையின் மூத்த போதகராக இருக்கிறார். அவர் தான் சபையை கொண்டு போய் பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கிறார். அல்லேலூயா. பரிசுத்தன் அபிஷேகம் கண்டிப்பா பெறணும். சபைக்குள்ள அபிஷேக கூட்டம் இருக்கும், அபிஷேக கூட்டத்துக்கு வந்து கலந்து கொள்ளுங்க. உங்களுக்கு அங்கே ஆவியானவர் நிரப்ப வல்லமை உள்ளவர். ஒருவேளை அப்படி வர முடியாது, எங்களுக்கு வீட்டில் பிரச்சனை இருக்கு, அப்படிலாம் வர முடியாதுன்னா, வீட்டில் யாரும் இல்லாத போது நல்ல கதவை சாத்திக்கிட்டு முழங்கால் போட்டு ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க. வசனம் சொல்லுது, வாஞ்சையும் தவணமுள்ள ஆத்துமாக்களை கர்த்தர் நிரப்புகிறார். அல்லேலூயா. நாலாவது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:40 சொல்லுது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். வேறுபாடுள்ள வாழ்க்கை ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கும் உலகத்துக்கும் என்ன இருக்கணும்? வேறுபாடு, டிஃபரன்சேஷன் இருக்கணும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதீங்கன்னு ரோமர் 12 சொல்லுது. இன்னைக்கு கடைசி காலத்தில் சபை உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு காலகட்டத்தில் சினிமா பாட்டு மாதிரி நம்ம ஆளு பாடுனா, இப்போ சர்ச்சில் சினிமா பாட்டையே பாடுறான். ஒரு பீரியட்ல பாட்டு சினிமா பாட்டு மாதிரி இருக்கும், அதையே நாங்கள் கண்டிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தா சினிமா பாட்டையே பாடுறான். என்ன தப்புங்கிறான். அதுக்கு உங்க மதுரை ஃபேமஸா இருக்கு. அவ்வளவுதான் சொல்ல முடியும். கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. பாழாக்கும் அருவருப்பு பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது அந்த இடத்த விட்டு ஓடிடணும். அங்க உட்காந்துக்கிட்டு ஜாலியா கை தட்டிக்கிட்டு விசில் அடிச்சுட்டு இருந்தீங்க, ஒரு நாள் அக்கினி இறங்கும், பட்சிக்கும். கர்த்தர் தம்முடைய மகிமையை ஒரு நாளும் யாருக்கும் விட்டுக்கூடார். இது கிருபையின் காலங்கிறதுனால அந்த ஆட்களெல்லாம் சும்மா விட்டுக்கிட்டு இருக்காரு. அந்நிய அக்கினியை உள்ள கொண்டு வந்தா, பழைய ஏற்பாடா இருந்தா ஒரே அறை தான். இந்த கிருபையோடைய மேன்மையை நீங்க எங்க பார்க்கலாம்னா, இவனுங்கிட்ட பார்க்கலாம். நீங்க அவர் எவ்வளவு பொறுமையா இருக்காருன்றதை இவங்க மேல பார்த்துக்கலாம். இதே மாதிரி பழைய ஏற்பாட்டில் மட்டும் அந்நிய அக்கினியை உள்ள கொண்டதுக்கு என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ அந்நிய ஆராதனை, அந்நிய போதனை, அந்நிய ஆட்டம் எல்லாத்தையும் உள்ள கொண்டாடுறாங்க. தயவு செய்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. நீங்க நினைக்காதீங்க அவங்கெல்லாம் சந்தோஷமா இருக்காங்க, ஜாலியா இருக்காங்க, அவங்களாம் டூர் கிளம்பி போய் அங்க போய் ஆட்டம் கல்யாணம், இது அதுக்கான காலம் இல்லை. எப்போ பிரயாணத்துல புசித்து குடித்து விளையாடலான்னு இஸ்ரவேலை நினைச்சானோ தொலைஞ்சான். நம்முடைய ஃபோக்கஸ் முழுக்க முழுக்க என்ன தெரியுமா? நான் கானானுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும், அவ்வளவுதான். அங்க போயிட்டோம்னா
உங்களுக்கும் எனக்கும் நித்தியமாய் சந்தோஷத்தை கத்தர் வச்சிருக்கிறாரு. அதை நம் கண்கள் காணவும் இல்லை, நம் காதுகள் கேட்கவும் இல்லை. அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கு. இன்னும் கொஞ்ச காலம்தான், வருவேன் என்று சொன்னவர் சீக்கிரம் வருகிறார். அல்லேலூயா. அதனால உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதிருங்கள். 5வது, சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. நம்ம ஏற்கனவே சொன்னோம், இப்பவும் சொல்றோம், வருகையில் நீங்க போகும்போது உங்க கூட நீங்க எதையுமே ஆண்டவருக்கு கொண்டு போக முடியாது. எதை கொண்டு போகலான்னா, நீங்கள் சம்பாதிக்கிற ஆத்மாவை கொண்டு போய் கொடுக்கலாம். நீங்க போகும்போது பொதுவாக நீங்க பாருங்க, ஒவ்வொருத்தரை பார்க்கும்போது ஒவ்வொன்றும் வாங்கிட்டு போவோம் இல்லையா? ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் அட்மிட் ஆயிருந்தாலும் பார்க்கும்போது என்ன வாங்கிட்டு போவீங்க? இது ஆரஞ்சு பழம், ஹார்லிக்ஸ் பாட்டில், அதை வாங்கிட்டு போவீங்க. அப்படி தானே போவீங்க. அதுவே கல்யாணத்துக்கு போகும்போது எடுத்து கொண்டு போவீங்க, ஒரு மொய் கவரு இல்லை ஒரு கிஃப்ட்டு, பைபிள், இந்த மாதிரி எடுத்துகிட்டு போவீங்க. இதையே நீங்கள் வந்துட்டு ஒருத்தர் வீட்டுக்கு சும்மா கல்யாண பத்திரிக்கை வைக்க போகிறீங்க, சும்மா பார்க்க போகிறீங்க, என்ன பண்ணுவீங்க? ஸ்வீட்டு, பழம், இந்த மாதிரி கொண்டு போவீங்க. அந்தந்த ஆளை பார்க்கும்போது அதை கொண்டு போனால் அப்போ தான் அறிவாளி இல்லையா? நீங்கள் ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்கிற பார்க்க போகும்போது நல்ல ஸ்வீட் வாங்கிட்டு போனால் எப்படி இருக்கும்? நல்ல ஜிலேபி ஜீராவோட கொண்டு போய் அவர் எதிரில் குலாப் ஜாமுனை வச்சுக்கிட்டு, என்ன ஐசியூவில் இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், குலாப் ஜாமுனோட வந்திருக்கேன், சாப்பிட்றீங்களான்னா எப்படி இருக்கும்? இல்லையா? எப்படி இருக்கும்? இல்லை, தப்பு தானே? அந்த மாதிரி யாரை பார்க்கும்போது என்ன கொண்டு போகிறோங்கிறது தான் அறிவாளித்தனம். நம்ம ஆண்டவருக்கு பூமியிலேருந்து வேற எதுவுமே வேணாம். அவருக்கு தேவை ஒன்னே ஒன்று தான். அவர் ஜீவ சுவாசத்தை ஊதி சம்பாதித்த ஆத்மா அவருக்கு தேவை. ஸோ போகும்போது அத்தனை பேரும் குலாப் ஜாமுனையோ ஜிலேபியோ கொண்டு போகாம எவ்வளோக்கு எவ்வளோ ஆத்துமாக்களை கொண்டு போக முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஆத்துமாக்களை கொண்டு போங்க. ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது இயேசுவை பற்றி சொல்லுங்க. சும்மா உட்காந்து ஃபோனில் வெட்டி கதை பேசாதீங்க இல்லையா? ஒரு நாளைக்கு எடுத்துக்கிட்டு எவ்வளோ கதை பேசுறீங்க. யூடியூப்பில் பார்த்தியா, அப்படியே பச்சை பயிரை மேலே தூவி, ஆமாம் நீங்கள் சமைச்சிட்டாலும் அதுக்கு பதிலாக ஒரு 4 பேருக்கு சுவிசேஷத்தையாவது சொல்லுங்க. உட்காந்துக்கிட்டு நம்ம ஆட்கள்லாம் உட்காந்துக்கு பாருங்க, அப்படி ஆஃபீஸ் போனோன்னு ஒரு வேலையும் இருக்காது. ஃபோனை எடுத்துக்கிட்டு அவன் கட்சி ஆரம்பிச்சுட்டானாமே, அடுத்து அவன் தான் வரும், எவன் வந்தான் உனக்கு என்ன சீட்டா கொடுக்க போகிறான். சில ஆட்கள்லாம் உட்காந்துக்கிட்டு வெட்டியா, சிலர்லாம் இந்த வேலை முடிச்சுட்டு வந்தோடனே வீட்டில் சோஃபாவில் உட்காந்துட்டு இந்த கணவன்மார்கள் இந்த ரொமேட்டோ எடுத்துக்கிட்டு நொட்டு 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 நொட்டுன்னு மாற்றிக்கிட்டே இருக்கிறது. எதையும் ஒன்றும் உருப்படியாகவும் பார்த்து தொலையாது. இப்படி மாற்றிக்கிட்டே இருக்கிறது. நடுவில் அப்படின்னு வாப்பில் என்னன்னு கேட்டால் ஐநா சபையில் ஏதாவது நடந்திருக்கும், சார் நாளைக்கு போய் அங்கே பேச போகிற மாதிரி. இதுக்கு பதிலாக ஒரு நாளைக்கு உட்காந்து 4 பேருக்கு இயேசுவை பற்றி சொல்லுங்க. அதில் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டால் கூட உங்கள் கணக்கிலே கத்தர் வைத்துக் கொள்வார். பரலோகத்துக்கு போகும்போது ஆண்டவர் சொல்லணும், இதெல்லாம் நீ சம்பாதிச்ச ஆத்மா எனக்காகன்னு ஆண்டவர் சொன்னாதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதுக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு சின்ன ஒரு வேலை. நிறைய பேர் எங்ககிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி என் டைம் பற்றியெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல தெரியல, இதை கொஞ்சம் சொல்கிற மாதிரி ஏதாவது செஞ்சால் நாங்களும் போய் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனுடைய விளைவாக நாங்கள் ஒரு ட்ராக்ஸ் போட்டிருக்கோம், என் டைம் ட்ராக்ஸ். இது முழுக்க உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை எல்லாம் போட்டு ஆண்டவர் சொன்னபடி எப்படி நடந்திருக்கு, ஆண்டோட வருகை எப்படி சம்பவிக்க போகுதுங்கிறத ஒரு ட்ராக்டாக போட்டிருக்கிறோம். பின்னாடி நம்ம சபா அட்ரஸ் போடுறதுக்கு இடம் கொடுத்துருக்குறோம். நீங்கள் இங்கே சபா அட்ரஸை போட்டுக்கொள்ளலாம், அதோட கூட இந்த ட்ராக்டை கொடுக்கலாம். ஸோ இந்த ட்ராக்ட் உங்களுக்கு பின்னாடி கொடுப்பாங்க, ஃப்ரீ தான். ஆனால் ஒரு ஆளுக்கு 5 தான் தருவாங்க, அதுக்கு மேலே தரவே மாட்டாங்க. ஏன்னா நிறையா கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். கன்ஃபார்மாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு தெரியும்ல. ஸோ அதனால் 5 தான் தருவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு 5 பேருடைய பேரை வந்து ரட்சிக்கப்படாதவங்க, சொந்தக்காரங்க, நண்பர்கள், கூட வேலை பார்க்குறவங்க, கூட பிறந்தவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்க பேரை, ரட்சிக்கப்படாதவங்க பேரை மட்டும் எழுதி அவங்களுக்காக முதல்ல ஒரு 1 நாள் 2 நாள் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொண்டு போய் இந்த ட்ராக்ஸை கொடுங்க. கர்த்தர் நிச்சயமாய் அந்த ஆத்துமாக்களை சந்திப்பார். அந்த ஆத்துமாக்களை உங்கள் கணக்கிலே கர்த்தர் வைத்துக் கொள்வார். அல்லேலூயா. அப்படி ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை சபைக்கு கூட்டிட்டு வாங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்றார், ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்தார். சபை கூட்டுவாங்க. இது நீங்க பண்ண போற கடைசி கால மிக முக்கியமான ஊழியம். ஸோ இந்த ட்ராக்ஸ் பின்னாடி இருக்கும், வாங்கிக்கோங்க. தயவு செய்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இது வந்து நாங்கள் அடிக்கலை, எழுதுறது மட்டும்தான். நாங்கள் இது அடிக்கிறது வந்து ஒரு ஃபேமிலி, 2 ஃபேமிலி, கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தரும் சென்னையிலேருந்து ஒருத்தர் தான் அடிக்கிறாங்க, அடித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை அவங்களுடைய உழைப்பில் அவங்களுக்கு வர சம்பளத்திலேருந்து அவங்க அடிச்சிருக்கிறாங்க. ஸோ தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணிடாதீங்க. முடியாட்டி விட்டுருங்க, அது நல்லது. ஆனால் கொண்டு போய் கீழே போடாதீங்க. அவங்களாம் ரொம்ப கஷ்டத்துக்கு நடுவில் அடித்து கொடுக்குறாங்க. ஸோ ஒரு பின்னாடி இருக்கோ, வாங்கிக்கலாம். ஆத்துமாதாயம். 6வது, இயேசு கிறிஸ்து வருவார் என்பதை ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். ஏதோ சும்மா கதை கேட்குற மாதிரி கேட்டுட்டு போயிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் இயேசுவை சந்திப்பதுக்கு நம்ம என்ன ஆகணும், ஆயத்தப்படணும். நைட்டு படுக்க போகும்போது, காலை ஏந்திரிக்கும் போதும் நம்ம ஜெபம் என்னவா இருக்கணும் தெரியுமா? வெளிப்படத்தில் 22:17 இருக்குல்ல, ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக. அதான் சரணோரஜமா அழகாக சொல்லுவாங்க, அவங்க பாட்டில் சொல்லுவாங்க, எப்போ வருவீர் இயேசுவே
ஏங்கி உள்ளம் உம்மை தேடுதே அப்படிம்பாங்க. அந்த வாஞ்ச தாகம் அப்படி வந்துடணும். ஒவ்வொரு நாளும் இயேசுவை சந்திப்பதற்கு ஆயத்தப்படணும். 7வது கடைசியாக முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இந்த 6லும் என்ன செய்யணும்? கடைசி வரைக்கும் நிற்கணும். அடைந்த ரட்சிப்பு, எடுத்த ஞானசானம், பெற்றுக்கொண்ட அபிஷேகம், வாழ்ற வேறுபாடுள்ள வாழ்க்கை, சொல்ற சுவிசேஷம், விசுவாசிக்கிற வருகை, இந்த 6லும் கடைசி வரைக்கும் நின்னீங்கன்னா கர்த்தருடைய வருகையிலே பிரவேசிப்பது எளிது. அல்லேலூயா. ஆண்டவர் வரப்போகிறார். நாம் ஜெபிக்கலாமா? நம்ம எல்லாம் ஜெபம் பண்ண போறோம். எந்திரிக்கலாமா? ஒரு 2 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள நான் பாஸ்டர் கிட்ட கொடுத்துருவேன். ஸோ கரெக்டாக எக்ஸாக்ட்லி 5 minutes. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 5 நிமிஷம். நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லா கண்களை மூடுவோம். எல்லாம் கண்களை மூடுவோம். உங்களை ஆராய்ந்து பாருங்க. எல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி எல்லா அடையாளங்களும் அப்படி வெளியரங்கமா இருக்கு. இந்த காலத்தை மாதிரி இவ்வளோ அழகா வெளியரங்கமா ஆண்டவர் எந்த காலத்திலும் இல்லை. இயேசு பிறந்த போது கூட வானசாஸ்திரிகள் அடையாளத்தை தான் பார்த்தாங்க, கண்டுபிடிக்க முடியல. ஏரோதால வசனத்தை தான் ஆராய்ந்து பார்க்க முடிஞ்சிச்சு, போய் பார்க்க முடியல. மெய்ப்பர்கள் கேட்டு போய் பார்த்தாங்க. சிமியோன் ஆவியில போய் பார்த்தாரு. ஆனா இந்த காலத்துல இந்த அடையாளம் அப்படியே வெளியரங்கமா இருக்கு. மேய்ப்பர்கள்ட்ட சொல்லும் போது ஆண்டவர் சொன்னாரு, முன்னணியில் கிடத்தி இருப்ப காண்பீர்கள். போய் தான் அவங்க பார்த்தாங்க. ஆனா இப்போ வரத்துக்கு முன்னாடியே எல்லா அடையாளங்களையும் ஆண்டவர் தெளிவா வச்சிருக்கிறார். நம்ம ஆயத்தப்படணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இவ்வளவு கர்த்தர் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றார். இனி நம்ம கிட்ட ஆண்டவர் எக்ஸ்பெக்ட் பண்றது ஒன்னே ஒண்ணு, நீ ஆயத்தப்படு. உங்களை ஆராய்ந்து பாருங்க. இந்த வருகையில போறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேனா? இன்னும் உலகத்துக்கு பின்னாடி, மாயைக்கு பின்னாடி, ஆஸ்தி சம்பாத்தியங்களுக்கு பின்னாடி, இன்னும் 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு நடக்க போற சம்பவங்களுக்கு பின்னாடி ஓடாதிருங்கள். இது கர்த்தருக்கு பின்னாடி ஓட வேண்டிய காலம். நிச்சயமாய் உள்ளங்கை அளவு மேகம்லாம் இல்ல, மழைக்கு முன்னாடி நல்ல தெளிவா தெரியுது, இதோ மேகங்களுடனே அவர் வருகிறார். ஆயத்தப்பட்டவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போவார்கள். புத்தி இல்லாதவர்களோ அவர் வர்ற நேரத்தில் அவரை தவற விட்டு விடுவார்கள். நாம ஆயத்தப்பட்டவர்களை எதிர்கொண்டு போகணும். அவருக்கு ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்துல? கண்களை மூடி ஒரே ஒரு நிமிஷம். வருகையில் போறதுக்கு உங்களுக்குள்ளந்து ஏதாவது தடை இருக்குதுன்னா அதை இப்போ ஒப்பு கொடுக்கறதுக்கான ஒரு நேரம் மட்டுமே. அமைதியா ஒரு நிமிஷம். அந்த நேரத்தில் நான் ஒரே ஒரு கேள்வியை கேட்டு ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். நம்ம எல்லா கண்களை மூடி இருப்போம். நான் இன்னும் தண்ணியில மூழ்கி ஞானசானம் எடுக்கவில்லை. ஏதோ ஒரு காரணம் தள்ளி போட்டேன், இல்லை குழந்தையில தான் எடுத்தேன். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, தண்ணியில் மூழ்கி ஞானசானம் எடுக்கணுங்கிறத எனக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறாரு. இன்னமும் நான் தள்ளி போட விரும்பலை, நான் வருகையில் போக விரும்புகிறேன் அப்படின்றவங்க மட்டும் உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஞானசானத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்க நல்ல கரங்களை உயர்த்துங்க. சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் இவர் இருதயங்களிலே பேசினதுக்காய் ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுக்கும்படி ஆவியானவர் ஏவினதுக்காய் நன்றி. கீழ்ப்படிந்து முன்னால் வந்து நிற்பதுக்காய் ஸ்தோத்திரம். சீக்கிரத்தில் இவர்கள் ஞானசானம் எடுக்க ஆண்டவரே உம்முடைய சீஷர்களாய் மாற, அப்பா உமக்கென்று சாட்சிகளாய் அநேகருக்கு முன்பாக நிற்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்கப்பா. இன்னையிலிருந்து இவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போவதாக. சீக்கிரத்தில் ஞானசானம் எடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. வழிவாசல்களை திறந்து கொடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் பிதாவே. மற்றவங்க எல்லாம் இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லா கண்களை மூடி. இந்த 2 நாளும் கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார். நானும் என் குடும்பமும் இந்த வருகையில் பிரவேசிக்க வேண்டும். நாங்கள் இந்த டிராக்ஸ் மூலமா ஒரு கூட்டத்தையும் கொண்டு வர வேண்டும். நாங்கள் வெறும் கையா கர்த்தரை பார்க்கவும் போகக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் அதை உணர்த்தி இருக்கிறார். நான் ஆயத்தப்படுவேன், ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவேன் அப்படிங்கிறவங்கலாம் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு முன்னாடி ஒரு அறிக்கை பண்ணுங்க பார்ப்போம். ஆண்டவரே, இது முதல் கொண்டு நான் சாட்சியாய் நிற்பேன். இது முதல் கொண்டு நான் ஆயத்தப்படுவேன். அதோடு கூட ஒரு கூட்டத்தை நான் ஆயத்தப்படுத்துவேன். அது என் மேல் விழுந்த கடமை. நான் அதை அறிவிப்பேன். நான் முடிந்தவரை கிறிஸ்துவுக்கென்று அநேகரை ஆதாயம் பண்ணுவேன். வெட்கப்படேன், சுவிசேஷத்தை சொல்லுவேன். கிறிஸ்துவுக்காக நான் வாழவும் சாகவும் தயாராயிருக்கிறேன். அப்படி ஒப்புக் கொடுக்கிறவங்கள கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த 2 நாட்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுத்து உண்மையா இருதயத்தின் ஆழத்திலிருந்து கமிட் பண்ணி ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உடைய மகிமையுள்ள கரம் இவர்களை மூடிக்கொள்வதாக. உமக்கென்று சாட்சிகளாய் நிற்பார்களாக, அநேகரை ஆதாயம் பண்ணுகிறவர்களாய் மாறுவார்களாக. ஆண்டவரே, இவர்கள் குடும்பத்தோடு உம்முடைய வருகையிலே பிரவேசிக்க கிருபை பாராட்டும் பா. இவர்கள் போய் நிற்கிற இடங்கள் எல்லாம் வழிவாசல்களை திறந்து கொடுங்கப்பா. பேசுகிற இடங்கள் எல்லாம் அறுவடை நடப்பதாக.
கொடுக்கிற டிராக்ஸ் ஒவ்வொன்றும் அநேக ஆத்துமாக்களை சம்பாதிப்பதாக. உடைய மகிமை மூடிக்கொள்ளட்டும். எங்கள் திருச்சபை இப்பொழுது இருக்கதை பார்க்கிலும் நீர் வரும்பொழுது பல மடங்கு ஆத்துமாக்களை கொண்டு வந்து உடைய சமூகத்தில் ஒப்படைக்கிற திருச்சபையாய் மாறட்டும். சபை வானத்தின் வாசலாவதாக. கர்த்தருடைய மகிமை மூடிக்கொள்ளட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.